நித்யானந்தான்னு ஒருத்தர் இருந்தார், இந்த பிரேமானந்தான்னு ஒருத்தர், இப்போ புதுசாக மகாவிஷ்ணுன்னு ஒரு சாமியார் கிளம்பியிருக்கார். இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருக்கணும்னாங்க. இன்றைக்கி நித்யானந்தா இந்தியா வந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. காவல்துறை வந்து காத்துக்கிட்டு இருக்கு நித்யானந்தாவை. கல்கி பகவான் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னார். 4000 கோடி ரூபா பணம் அவர் வீட்டில் இருந்தது. 4000 கோடி தோழர்களே. உங்கள் வீட்டில் யார்கிட்ட 4 கோடி இருக்குமா? 4 கோடி இருந்தால் இங்கே வந்து உட்காருவோமா? 4000 கோடி பணம், 2000 ஏக்கர் நிலம். இப்போ போலீஸு கண்டுபிடிச்சி தேடும்போது பொண்டாட்டி பிள்ளையோட அவன் ஓடி போயிட்டான். எங்கே இருக்கானே தெரியல. இவனா நித்யாவது ஏதோ ஒரு தீவம் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு கைலாஸ்னு பேர் வச்சுருக்கேன்னு. இவனுங்கெல்லாம் உங்களை ஏமாத்துறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான். இப்போ நான் மட்டும் இந்த கருப்பு சட்டையை கழட்டி வச்சு ஒரு காவி சட்டை போட்டேன்னு வைங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். இன்கம் டேக்ஸ் கிடையாது, சேல் டேக்ஸ் கிடையாது, ஆளுக்கு வச்சு வேலை செய்யணும், ப்ரொடக்ஷன் கிடையாது, உற்பத்தி கிடையாது, கரண்ட்டு தட்டுப்பாடை பற்றி கவலை இல்லை. ஆனால் யார் ஏமாறுவாங்கன்னா என் மக்கள் ஏமாறுவாங்க. இப்போ எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு நீங்கள் தான் ஏமாறுவீங்களே தவிர ஒரு பெரிய பணக்காரனோ, ஒரு பாப்பானோ, ஒரு ஐயரோ, ஒரு டாக்டரோ, வக்கீலோ ஏமாற மாட்டாங்க. அதனால தான் நாங்கள்லாம் இந்த தந்தை பெரியாரை தலையில் தூக்கிக்கிட்டு இதை ஏன் சொல்கிறோன்னு கேட்டால் 56 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 56 வருஷமாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கணும். உங்கள் மனைவி மக்களுக்கு செலவு பண்ணு, எங்ககிட்ட கொடுங்கன்னு சொன்னது. அப்போ தோழர்கள் இதை நடத்துகிறாங்கன்னு சொன்னால் எம்எல்ஏக்கு நிற்க போகிறாங்களா, எம்பிக்கு நிற்க போகிறாங்களா, உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறாங்களா? கிடையாது. நீங்களாக இருக்கணும். பணத்தை சேர்த்து வச்சாதான் உங்களுக்கு மருத்துவ செலவு, பணத்தை சேர்த்து வச்சாதான் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். நமக்கு மாதத்துக்கு ஒரு பண்டிகை வருது, நம்மளை கடனாளி ஆக்கிட்டு போகுது, அதெல்லாம் வேறு சமாச்சாரம். இடையில் இந்த சாமியார்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு உங்களை வந்து ஏமாத்துறாங்க. நீங்கள் யாரோ ஒருத்தர் வரலாம், யாரோ ஒருத்தர் மேலே வாங்கலேன், இதை நிற்கிறவங்க நீங்கள் வரீங்களா? நம்ம தோழர் வர வேண்டாம், வாங்க நீங்கள் வாங்க ஐயா, யாரோ ஒருத்தர் வாங்க. அங்கே கோவிலுக்குள்ளே வராதேன்னு அடிக்கிறான், அங்கே போய் முண்டிக்கிட்டு நிற்கிறோம். ஏன்னா நானே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. வணக்கம், வாங்க. உங்கள் பேர்? மணிகண்டன். இந்த கயிறை நல்லா இழுத்து பாருங்கள், என்ன நம்பாதீங்க, ஏதாவது ஒட்ட வச்சுருப்பேன், நல்லா இழுத்து பாருங்கள். ஒரு கயிறா 2 கயிறான்னு பாருங்கள். ஒரே கயிறு தான் இல்லையா? இதை பிடிச்சிங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி? முருகன். முருகனுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. எத்தனை பிள்ளைங்க? என் சிவபெருமானுக்கு பேர பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசையே இருக்காதா? இப்போ எங்கள் அப்பாலாம் போட்டு தொல்லை பண்ணார், சீக்கிரம் பிள்ளைய பற்றி விட்றா, பேர பிள்ளைய பார்க்கணும். சிவபெருமானுக்கு பேர பிள்ளைய பார்க்கணும் ஆசையே இருக்காதா? இதில் வேடிக்கை என்னென்னா, நம்மளால் குழந்தை இல்லைன்னா முருகன்கிட்ட போய் முருகா எனக்கு குழந்தையே இல்லைங்க. ஆனால் முருகனுக்கே குழந்தை இல்லை, அவர் நண்பர் சொல்கிறார். ஏன்னா நான் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? முருகனோட வாகனம் என்ன? மயில். எத்தனை கிலோ இருக்கும் சுமாரா எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு சேவக்கோழி 2 கிலோ. மயில் எத்தனை கிலோ? மயில் 7 கிலோ இருக்கும். 7 கிலோ மயில் வந்து ஒரு 60 கிலோ பையனை தூக்கிட்டு பறக்குமா? பறந்ததாக போட்டிருக்கானேங்க. பொய் தானா? இல்லை பொய்யா உண்மையா? ஏங்க 7 கிலோ மயில் 60 கிலோ ஆளை தூக்கி பறக்குமா? பறக்காது. 2 பொண்டாட்டி வேற 2 பக்கம் உட்காந்துருக்காங்க, பறக்குமா? வாய்ப்பே இல்லை. குரங்கு பறக்குதாங்க, ரெக்கையே கிடையாது. குரங்கு வந்து மலையை தூக்கிட்டு பறக்குதான். ஒரு குரங்கு 5 கிலோ வச்சுங்க, ஒரு 50 கிலோ வச்சுங்க, ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. ஒரு மலை எத்தனை கிலோ இருக்கும்? அப்படியே கையில் தூக்கிட்டு பறக்கிறாரா, நம்மளால பார்த்து கண்ணில் போட்டு கும்பிட்டுட்டு இருந்தானுங்க. என்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம்? அப்போ நம்மளை ஏமாத்துறதுக்கு இங்கே ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருது. யாராவது திருப்பதி போயிட்டு வந்து லட்டு வாங்கியிருக்கீங்களா? திருப்பதி லட்டு யார்ட்டையா இருக்கா? இன்னும் அதில் பன்னி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய்லாம் சேர்த்துருக்கதா சொன்னாங்க. காலையில் செய்தியில் பார்த்தேன். திருப்பதி போயிட்டு வந்தீங்களா? உங்கள்கிட்ட இல்லையே, நல்ல வேலை நெல்லுங்க. ஏதோ இங்கே யாரோ கீழே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். 5 வருஷமாக திருப்பதி லட்டில் வந்து மீன் எண்ணெய், பன்னி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறதா கேஸ் நடக்குது. இப்போ இன்றைக்கி ஐயர் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பூஜை பண்ணால் சரியாக போயிடுன்ட்டார். 5 வருஷம் சாப்பிட்ட பெருமாள் சொல்லவே இல்லை அதில் நாங்கள் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோன்னா, 1000 காரணங்கள் இது ஒரு காரணம். இந்த புரட்டாசி அன்னைக்கு 1ஆம் தேதி சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டார், அதில் வந்து மாட்டு கொழுப்பு இருக்குது, பன்னி கொழுப்பு இருக்குன்னு. சரி பரவாயில்ல, விட்டுருங்க. இந்த கயிறு இழுத்து பார்த்துட்டீங்க, என்ன பண்ணுறீங்க? முருகனை வேண்டிக்கிட்டு நடுவில் வெட்டுங்க, சென்டரில் வெட்டுங்க. எத்தனை துண்டாக வெட்டியிருக்கீங்க? 2 துண்டாக வெட்டியிருக்கீங்க. மேலே வந்து முருகனை வேண்டிட்டு தானே வெட்டினீங்க. மேலே வந்து 2 ஒரே அளவாக வச்சுருக்கேன். கீழே அது வேண்டாங்க, மைக் வேண்டாம், நீங்கள் இங்கே வாங்க, மைக்கிட்ட வாங்க. கீழே வந்து ஒரே அளவாக வெட்டுங்க. நான் ஏமாற்றுவேன். நீங்கள் பாருங்கள்,
மேலே வந்து ரெண்டு ஒரே அளவாக இருக்குது, அதே மாதிரி கீழே ஒரே அளவாக வெட்டணும். நான் ஏமாற்றுவேன், நீங்கள் ஏமாறக்கூடாது. அவ்வளோ. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன கயிறை வெட்டிடுவாங்க. நீங்கள் எதை வெட்டினீங்க? சமமாக வெட்டிட்டு சமமாக வெட்டியிருக்காராங்க பாருங்கள். நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? நான் ஏமாற்றுவேன், நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னு. இங்கே பாருங்கள், முருகனை வேண்டிங்களா? வேண்டலை. அதுதான் காரணம். இது என்னன்னா இது மேஜிக்கு. இப்போது அவர் ஒரு கயிறை பிடிச்சி வெட்டி விட்டார், ரெண்டு துண்டாக போச்சு. இப்போ ஒரு கட்டியிருக்கேன். வெட்டின கயிறு ஒட்டுமா? ஒட்டாது. இதுக்கு ஏதாவது மந்திரம் சொன்னால் ஒட்டுமா? சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஒட்டாது. இந்த மூஷிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விஸ்வ விநாயக பாத நமஸ்தே ஒட்டிக்கோ அப்படின்னா ஒட்டுமா? ஒட்டாது. முருகா ஒட்டுன்னா ஒட்டுமா? என்ன சொன்னால் ஒட்டும்? இல்லை, வெட்டினது ஒட்டாது. நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒட்டும். ஒட்டலைன்னா நான் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன். மைக்கில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இதை சும்மா இதுலேயே சொல்லுங்கள். மைக்கில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பினவன் அயோக்கியன், பரப்பினவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, தந்தை பெரியார் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, அண்ணல் அம்பேத்கர் வாழ்க, அண்ணல் அம்பேத்கர் வாழ்க, கயிறே ஒட்டிக்கோ, கயிறே ஒட்டிக்கோ. சூப்பராக ஒட்டிக்கோ, அருமையாக ஒட்டி. இழுத்து பாருங்க, வேணா இழுத்து பாருங்க, ஒட்டிக்கிச்சு. இது எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, நிஜமாக சொல்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அந்த கயிறு ஒட்டாது. இது மேஜிக்கு. இப்போ அவர் தோழர் என்ன சொன்னார்னா, எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும்னாரு. சரி, முருகனை வேண்டி வெட்டினா வெட்டுமா? ஒட்டாது. இப்போ உங்களுக்கு கண்ணு வந்து நல்லா தெரியும் இல்லையா? இந்த ரெண்டு முனையும் கொண்டு போய் எங்கே போடுறேன்னு பக்கத்தில் நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், 2 அடி தூரத்தில் நிற்கிறாரு. இந்த 2 முனையும் கொண்டு போய் எங்கே போடுறேன்னு கரெக்டாக சொல்லுங்கள். அந்த 2 முனையும் கொண்டு போய் நான் எங்கே போட்டிருக்கேன்? எந்த ஜோப்பில் போட்டேன்? இந்த ஜோப்பில் போட்டேன். போட்டிருக்கேன் நான் பாருங்கள். போட்டா மாதிரி தெரியும், ஆனால் முனை 2 இங்கே தான் இருக்கு. இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, உத்து பாருங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை, செய்யறது எல்லாமே பொய். இப்போ நான் செய்யறது இருக்கேன், இது முழுக்க முழுக்க பொய். இதை பாருங்கள், இதை இப்போ பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? இழுத்தா ஒரு முடிச்சு விடும். இது நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் செய்யறதா இல்லையா? இப்போது எத்தனை முடிச்சு போட்டேன் இருக்கா பாருங்க. முடிச்சு போடலை, நீங்கள் உத்து பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கண் கட்டுப்பாங்க. கண்ணெல்லாம் கட்ட முடியாதுங்க. நீங்கள் அதை சிந்திக்கிறதுக்குள்ளே நாங்கள் மாற்றுறோம், அவ்வளோதான். இதை நம்பி ஏமாறாதீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. முருகவேல், காலையில் குளிச்சிங்களா? நிஜமா நல்லா அழுக்கு போக இப்போ தான் குளிச்சிங்களா? அழுக்கு போக தேய்ச்சி குளிச்சிங்களா? ஏதோ நெத்தியில் வெள்ளை மஞ்சள்லாம் இருக்க தேய்க்கலையா? என்னங்க, படர் தாமரையா நெத்தியில் இருக்கிறதா? அப்படி போடு, படர் தாமரையா? வைத்தியர்கிட்ட போகிறது. சரி, இந்த கப்பில் என்ன இருக்குன்னு பாருங்க, நல்லா பாருங்க. நான் ஏமாற்றுவேன். இப்போ அவர் ஏமாத்துறமா ஏமாற்றுவேன். நல்லா பாருங்க. இந்த பந்து அதுக்குள்ளே போடுங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? முருகவேல். இப்போ அந்த பந்தை கொண்டு போய் நான் எங்கே போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். எங்கே போட்டிருக்கேன்? இந்த ஜோப்பில் போட்டிருக்கேன். இந்த கப்பில் வந்து படர் தாமரையாது. இந்த கப்பை எடுத்து பாருங்க, அங்கே பாருங்க. என் பையில் போட்டேன் நான். அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கவனிச்சா நீங்கள் கண்டுபிடிச்சா. பையில் போடலை, பையில் போடுறவங்க இப்படி கையை கொண்டு போனேன். இப்போ ஏதாவது செஞ்சேன்னா? கப்பை எடுத்து பாருங்க, இங்கே பாருங்க. இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் லட்டு வரலாம், ஜாங்கிரி வரலாம், ஜிலேபி வரலாம், எது வேணாலும் வந்துகிட்டு இருக்கும். வெறும் ஒரே ஒரு மரத்தினால செஞ்ச ஒரு கப்பு தான். இதை எப்படி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் செஞ்சு உங்கள் கண்டுபிடிச்சிங்களா? எப்படி? எதுவுமே கண்டுபிடிக்கல, கவனிக்கல. பல்பு எடுத்துட்டு அப்படின்னீங்கன்னா, இந்த இந்த வெளிச்சத்தில் இது எரியுதா? பல்பு எரியுதா? நீங்கள் செய்யுங்க பார்க்கலாம். பல்பு எரிய எடுங்க. ஒன்றும் எரியல. அதான் நான் சொன்ன மந்திரம் தாங்க பாருங்க, சூப்பராக எரியுமா இருக்கு. எரியுதா? அதே தானே உங்களை செய்ய சொல்கிறேன்.
இப்போ இதை வச்சு நான் அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஏமாத்தலாங்க. என் பேர் பல்பு சாமியார்னு வச்சுருவோம். எதை வச்சு ஏமாத்துறான்னு இப்போ திருநெல்வேலியில் தான் பாம்பை கழுத்தில் போட்டு குறி சொல்கிறான், அவன் பேர் பாம்பு சாமியார். இப்போ ஆமாம், இப்போ இதை வச்சு நான் ஏமாத்துறேன், என் பேர் பல்பு சாமியார்பாங்க. இது ஒரு மேஜிக் பொருள்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது ஒரு மேஜிக் பொருளாச்சு, இது கடையில் விற்கிது, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு இல்லை. அந்த உட்காந்து சொல்கிற இடம் கோயிலாக இருக்கணும், அது சர்ச்சாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம். இப்போது நாங்கள் நீங்கள் போகலாம், நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னால் உங்களில் சில பேருக்கு மன வருத்தம் கூட இருக்கலாம். என்னடா இது நம்ம கும்பிட்ற சாமி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு. நீங்கள் கோவிலுக்கு போங்க, பெரிய பெரிய கோயிலுக்கு போங்க. திருப்பதி, சபரிமலை, ஏர்வாடி, வேளாங்கண்ணி, இது மாதிரி பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா கோவில் செலவில் ஒரு பெரிய போர்டு ஒன்று இருக்கும், தேவஸ்தான அறிவிப்புன்னு போட்டு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கும். எங்கே? கோயிலில். கோயிலில் திருட்டு போயிலுக்கு என்ன வேலை? அப்போ கடவுளுக்கு தெரியாதா யார் திருடன் யார் நல்லவன்னு? அதில் எழுதியிருக்கும், திருடர்கள் ஜாக்கிரதை, உங்கள் நகை பணம் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். நம்ம என்ன சொல்லிட்டு போகிறோம்? கடவுள் நம்மளை காப்பாற்றுவாட்டு போகிறோம். அவன் என்ன சொல்லிருக்கான்? கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டார், நீங்கள் தான் உங்கள் பொண்டாட்டி புள்ள நகையெல்லாம் பார்த்துக்கணும். அதோடு விட்டுருக்க மாட்டான். கீழே ஒரு வரி எழுதியிருப்பான், திருடர்களும் பக்தர்களைப் போலவே இருப்பார்கள், மிக மிக கவனமாக இருக்கணும். திருட்டு போய் பட்டா கொட்டையெல்லாம் படிச்சிருப்பான், ஏமாந்துடாதேன்னு. இப்போ அந்த போர்டுக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இது இல்லாத கோயில் ஒன்று பெரிய கோயிலுக்காக திருவண்ணாமலையில் போகிறேன், அவ்வளோ பெருசு எழுதி போட்டிருக்கான், திருடர்கள் ஜாக்கிரதைன்னு. திருப்பதி போனேன், 13 மொழியிலையுமே எழுதி, ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா 13 மொழியில் எழுதியிருக்கும், இது 100 ரூபான்னு 13 மொழியிலையும் எழுதியிருக்கான்னா அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே திருட்டு பய வருவான்னு அர்த்தம். இதை கூட அந்த கடவுளால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் தான் ஜாக்கிரதை. காவல்துறை என்ன சொல்லிட்டு இருக்கான்? திருடர்கள் ஜாக்கிரதை, ஏதாவது பைக்கு கீழே கிடந்தால் எடுத்துடாதீங்க, அதில் ஏதாவது வெடிப்பொருள் இருக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? கும்பாபிஷேகத்தில் சொல்கிறாங்க, தேர் திருவிழாவில் சொல்கிறாங்க, தெப்பத்தில் சொல்கிறாங்க. நாங்களும் தோழர்களே அதே தான் சொல்கிறோம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? போங்க, சாமியை கும்பிடுங்க, வாங்க, அதனால ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது. ஆனால் அந்த கடவுள் ஏதாவது செஞ்சுருக்கா? இப்போ கொரோனா வந்தது. கொரோனா வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா கோயிலையும் பூட்டினாங்க, காவல்துறையை வாசலில் போட்டாங்க, யாராவது உள்ள வந்தால் அடிங்கன்னு சொல்லி. மெக்கா மதீனாவை பூட்டி விட்டாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் போனால அவ்வளோதான், ஒத்தேன்டான் போலீஸ். போப்பாண்டவர் என்ன சொல்கிறாரு? வீட்டில் இருந்தே ஜபம் செய்யுங்கள், இங்கே வராதீர்கள். என்னையா இது? இன்னொரு கப்ஸா ஒன்று விடுவாங்க இந்த கிறிஸ்துவர்கள், செத்து போனால் பணத்தை வச்சுக்கிட்டு குளிக்கிட்ட வச்சுருவான். அவர் சாகவில்லை, பசி உறக்கமில்லை, 3 நாள் கழித்து எந்திரிச்சு வந்துடுவாருங்கிறான். சரி, போப்பாண்டவரை வச்சுற 3 நாள், முன்னாடியே தான் அழுகி போயிடும். இப்போ தான் ஃப்ரீசர் வந்துருச்சுல, ஃப்ரீசரில் வைய 3 நாள் போப்பாண்டவர் வராதுன்னு பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மதம் உங்களை மடையனாக்கும். எந்த மதமும் உங்களை சிந்திக்க கூடாது. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் சொல்கிறத நம்பாதீங்க, ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை பாருங்கள், நடைமுறையில் இருக்கிறத பாருங்கள். தம்பி, உங்கள் பேர் என்ன? கபிலன். எத்தனை படிக்கிறீங்க? 4th. இதுக்குள்ள என்ன இருக்குது பாருங்க, எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. முட்டை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? சைவமா? இந்த மாதம் சாப்பிட மாட்டீங்க, புரட்டாசி மாதம். அடுத்த மாதம் சாப்பிடலாமா? இந்த மாதம் சாப்பிட்டா என்ன? திருப்பதி லட்டுலேயே பன்னி குழம்பு மாட்டு குழம்பு போட்டு திருப்பதி பெருமாள் சாப்பிட்டு இருக்காரு, அப்புறமா சாப்பிடலாம். உங்களுக்கு இருமல் வந்தால் எப்படி இருமுவீங்க? எப்படி இருமுவீங்க? தும்மல் வந்தால் எப்படி தும்முவீங்க? அச்சுன்னு தும்முவீங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்க, அப்படியே குடிங்க, அப்படி இடுப்பை மட்டும் ஆட்டுங்க, இடுப்பை மட்டும் ஆட்டுங்க, ஒரு தும்மல் போடுங்க. அந்த முட்டை இங்கே இருக்கு. நான் உங்களை ஆம்பளை பிள்ளைன்னு நினச்சேன். ஆம்பளை பிள்ளையா? இந்த ஊரில் ஆம்பளை பிள்ளை முட்டை போடுவாங்களா? சரி விடுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை போடுவீங்க? 2 முட்டை. இன்னொன்று போடுங்க. ஆனால் போடலன்னு என்ன பண்ணுறது? 2 முட்டை போடுவாரா? சரி, முட்டை சாப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல, காமிங்க. அப்படியே முழுங்கணும், பயப்பட வேணாம். முழுங்குங்க, அப்படியே முழுங்கிடும், முழுங்கிடுங்க. இறங்குதா? இறங்குதா? வயிற்றுக்கு போயிடுச்சா? வயிற்றுலேருந்து எடுத்து இதுக்குள்ளே போடுங்க, மெதுவாக எடுத்து போடுங்க, உடஞ்சி போயிடும், எடுத்து போடுங்க. அவர் தான் போட்டார். ஓடோட ஒரு கோழி முட்டையை முழுங்கிட்டார், திருப்பி எடுத்து போட்டார். இப்போ இதை நம்புவாங்க, இது உண்மை கிடையாது. நான் எப்படி செஞ்சேன்னு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு அப்புறம் எல்லாம் பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி சொன்னேன்னு, முட்டையை பறக்க விட்றதா மைக்கில் சொன்னாங்க. முட்டையை பறக்க விடாத பாருங்கள், அந்த முட்டை இருக்குது, அப்படியே எடுக்கிறேன். எடுத்து அப்படி போட்டேன்னு வைங்க, அப்படியே பறக்கிறது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், ஞான கண்ணுக்கு தான் தெரியும், ஊன கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கண்ணும் கிடையாது.
முட்டை கண்டிப்பாக பறக்காது. நீங்கள் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நெத்தியில் என்ன வெள்ளையாக இருக்குன்னா படர் தாமரன்ட்டார். இதில் எத்தனை எத்தனை வளையம் இருக்குன்னு சொல்லுங்கள். எத்தனை இருக்குது? 4 வளையம் இருக்குது. இது பிடிங்க. இது இரும்பா ரப்பரான்னு பாருங்கள். இரும்பு. இதுக்குள்ளே போடுங்க. அதை உள்ள மாட்டுங்க. போகல. இங்கே நல்லா ஊற்று பாருங்க. இங்கே பாருங்க. பக்கத்தில் வாங்க. கழட்டி பாருங்க. அதை கழட்டுங்க. கழட்ட முடியலையா? நல்லா பிடிச்சி இழுத்து பாருங்க. இப்போ எப்படி உள்ள போச்சு இந்த பாருங்க. எப்படி போச்சுன்னு தெரியல. எதுவும் தெரியாது. எங்கேயாவது கோயிலை பார்த்தா கும்பிட தெரியும். ஏதாவது கொடுத்தாங்கன்னா பூசிக்கு தெரியுது. இது எப்படி கல்லுச்சு, எப்படி போச்சு. ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா கீழே விழுகுது. ஏரோப்ளேன் வந்து 500 பேரை தூக்கிட்டு பறக்குது. யாருக்காவது தெரியுமா எப்படி பறக்குதுன்னு? முருகனுக்கு என்ன வாங்கணும்? மயில். எருமைக்கு என்ன வாங்கணும்? யமனுக்கு என்ன வாங்கணும்? இதெல்லாம் கரெக்டாக தெரியும். முருகனுக்கு வாங்கணும் மயில். பிள்ளையாருக்கு என்ன வாங்கணும்? மூசிகை வாங்கணும். ஒரு மூசிகை வந்து எலி வந்து எத்தனை கிலோ இருக்கும் எடை? ஒரு 1/4 கிலோ இருக்குமா? பிள்ளையார் எவ்வளோ எடை இருப்பார்? ஒரு 50 கிலோ இருப்பார். 100 கிலோ இருப்பார். 100 கிலோ பிள்ளையார் 1/2 கிலோ எலி மேலே போக முடியுமா? அப்போ அது பொய் தானே. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அது தம்பி பட்டை அடித்து சொல்கிறார் பொய்ன்னு. நல்லா உத்து பாருங்க. இல்லை பாருங்க. இது கல் வந்தால் இங்கே ஓட்டை இருக்கணும், இல்லைன்னா அங்கே ஓட்டை இருக்கணும். எங்கேயா ஓட்டை இருக்கா? இல்லை. ஈஸியாக கலட்டலாம். இப்படி இப்படி அங்கே அவங்கள பாருங்கள். இப்படி பிடிச்சிங்க. இப்படி ஆட்டுங்க. நான் செய்கிற மாதிரி செய்ய ஈஸியாக கலட்டலாம். அப்படியே அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வாங்க. அப்படியே அப்படியே மேலே வாங்க. அப்படியே அப்படியே வெளியே எடுத்துருங்க. எடுக்கலையா? பொறுமையாக எடுங்க. காலையில் குளிச்சிங்களா? குளிக்கல. அப்படியே பிடிச்சேங்க. நல்லா வலுவாக பிடிச்சேங்க. வலுவாக பிடிச்சேங்க. இங்கே பாருங்க. அவர் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் பிடிச்சிக்காரு. நான் தான் போட்டிருக்கேன். விட்டுருங்க. நல்ல இரும்புனால செஞ்ச வளையம் தான். இந்த அவர் பக்கத்திலே நிற்கிறார். இது ஒன்றும் ஏமாத்துறதுக்கெலாம் வேலை இல்லை. ஆனால் உண்மையிலுமே போகாது. எப்படி போச்சுங்கிறத சொல்கிறேன். எப்படி அதை போக வச்சேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன கருங்கல்ல வந்து கடவுள்னு உங்களை நம்ப வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை ஈஸியாக உங்களுக்கு வந்து நம்ப வைக்கலாம். என்கிட்ட ஒரு பெரிய மந்திர சக்தி இருக்குது, என்கிட்ட தாயத்து இருக்குது, அதை வாங்கி கட்டிக்கன்னு அந்த வளையத்தை வச்சு ஏமாத்தினா இந்த குமரபாளையம் பஸ் ஸ்டாண்டில் நான் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் இப்போ தோழர்கள் கடை வச்சுருக்காங்க, தொழில் செய்கிறாங்க. அவங்க 10,000 சம்பாதிக்க கண்டிப்பாக முடியாது. ஏமாத்தினால் சம்பாதிக்கலாம். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, இது மாதிரி செய்கிறவங்ககிட்ட ஏமாறாதீங்க. இது பாட்டுக்கு செய்கிற வந்து உங்களை ஏமாற்ற தான். கொஞ்சம் முன்னாடி சொன்னால உங்களுக்கு நெத்தி கல்கி எல்லாம் இந்த மாதிரி எதையோ செஞ்சு உங்களை ஏமாற்றி இந்த புதுசாக ஒருத்தன் கிளம்பியிருக்காங்க மகாவிஷ்ணு, அதெல்லாம் ஏமாத்து கும்பல். நாங்கள் தான் உண்மையை சொல்கிறோம். அவங்க பாட்டுக்கு ஏதோ அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கட்டும். நீங்கள் ஏமாற வேண்டாம். போயிட்டு வாங்க. நான் வந்து ஏமாறவே மாட்டேன்னு சொல்கிறவங்க யாராவது ஒருத்தங்க மேலே வரலாம். நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். யார் வேணாலும் வரலாம். நான் ஏமாறவே மாட்டேன். எதாக இருந்தாலும் உன்னிப்பாக நீங்களா ஏமாற மாட்டீங்க. வாங்க. அவரே தான் வர்றாரு. திரும்ப அவரே தான் வர்றாரு. இல்லை, அவர் சுதாரிப்பாக இருந்தால் கூட நான் ஏமாத்துறேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிறேன். இதில் வந்து 2 செட்டு கயிறு இருக்குது. ஏதோ ஒரு கயிறு எடுத்துக்க. நீங்கள் விருப்பப்பட்ட எடுத்துக்கலாம். நான் எதுவும் உங்களை இது பண்ண மாட்டேன். அதை வச்சுக்கிறீங்களா? அப்படியே அந்த மேலே இருக்கிற முடிச்சு அப்படியே அவுத்துருங்க. அவுத்துட்டீங்களா? அதில் ஏதாவது ஒரு கயிறை தூக்கி கீழே விட்டுருங்க. ஏதாவது ஒன்று, 3ல் ஏதாவது ஒன்று. இந்த 2 கயிறையும் அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருங்க. பொறுமையாக செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. தப்பாக செஞ்சிடாதீங்க. இப்போது அதை கீழே விட்டுட்டு இந்த பக்கம் முடிச்சு அவுத்துக்குங்க. எந்த கயிறை முடிச்சு போட்டிங்களோ அதை கீழே விட்டுருங்க. முடிச்சு போட்டதை கீழே விட்டுருங்க. இந்த இப்படி நான் விட்டுருக்கேன் பாருங்க. என்னை பார்த்துங்க. முடிச்சு போட்டதை கீழே விட்டுருங்க. அதில் இதை 2ஐயும் அப்படியே முடிச்சு போட்டுருங்க. அதாவது நீட்டமாக ஒரே கயிறாக பண்ணுறீங்க. இந்த 3 துண்டாக இருக்கிறத ஒரே கயிறாக பண்ணுறீங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு காமிங்க. எப்படி காமிங்க. இந்த ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு வாங்க. பொறுமையாக சுற்றிட்டு வாங்க.
கொஞ்சோண்டு அந்த மந்திரத்தூள் எடுத்து அது மேலே போடுங்க. சும்மா பையிலேருந்து எடுத்து போடுங்க. மந்திரனாலே பொய் தான், அது ஒன்றும் தேடைட்டு தான் இருக்கும். நான் மந்திரனாலே பொய் தான். கீழே கீழே சிந்தாமல் போடுங்க. போட்டிங்களா? அப்படியே மெதுவாக பிரித்து பாருங்கள். இங்கே பாருங்க, அவர் போட்ட முடிச்சு அப்படியே இருக்கு. இப்போ நான் போட்ட முடிச்செல்லாம் சேர்ந்து ஒரே கயிறாயிடுச்சு. என்ன காரணம்? நீங்கள் மந்திரத்தூளை கீழே போட்டீங்க. மந்திரத்தூளை கீழே போட்டால் கயிறு ஒட்டாது. தோழர்களை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படின்னு சொல்லித்தரேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. மந்திரம்னு யார் சொன்னாலும் பொய்ன்னு சொன்னேன். மந்திரத்தூளை போடுங்கன்னு சொல்லும்போது இந்த முடிச்சை கொண்டு போய் நான் என் பேண்ட்டு சட்டை பையில் போட்டேன். இந்த முடிச்சு தனியாக தான் இருந்தது, அந்த கயிறோட கிடையாது. என் கயிறு வேறு, அவர் கயிறு வேறு. அவர் தானாகவே அதை எடுத்துக்கிட்டார். இந்த 2 முடிச்சை கொண்டு போய் நான் சட்டை பைக்குள்ளே போட்டால் நீங்கள் கவனிப்பீங்க. அப்போ என்ன பண்ண, கொண்டு போய் போட்டு கொஞ்சம் மந்திரத்தூளை போடுங்கன்னு. அதான் சொல்கிறேன், யார் மந்திரம் சொன்னால் நம்பாதீங்க. மந்திரம்னு ஒன்று கிடையாது. சரியா? போயிட்டு வாங்க. இப்போது இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பரிசு இருக்குது. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா 2 குழா இருக்குது, 2 பந்து இருக்குது. ஒரு பந்தை இழுத்து விட்ருக்கேன். இந்த பந்தை பிடிச்சி இழுக்கும்போது அந்த பந்து மேலே போகுது. அதே மாதிரி இதை பிடிச்சி இழுக்கும்போது இது மேலே போகுது. இது கரெக்டாக எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு இருக்குது. இதை பிடிச்சி இழுத்தா இது மேலே போகும், இதை பிடிச்சி இழுத்தா இது மேலே போகும். கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்கள். நூல் இப்படி போய் இப்படி வருதா? புரியலையே. நீங்கள் இப்படி போய் இப்படி வருது நூல். இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. இது வேற பீஸ், இது வேற பீஸ். இதுக்கு சம்மந்தமே கிடையாது. வேற இது வேற. சும்மா அப்படி வச்சுட்டு உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போகலாம், உள்ளே போயிடும். இப்போ கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? நீங்கள் வீட்டில் போய் செய்யலாம். இந்த ஒயரிங் பண்ணுற பைப்பு தான் 2 இரும்பு நட்டு. இதை பாருங்கள், இதில் ஒரு நட்டை கட்டி விட்ருக்கேன். அதே மாதிரி இதில் ஒரு நட்டை கட்டி விட்ருக்கேன். அவ்வளோதான். இழுத்து விட்டா உள்ளே போயிடும். இதை 2ஐயும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். இதை இழுத்து இப்படியே படுக்கையில் வச்சுட்டேன். இதை நிமித்தா ஓடி போயிடும். படுக்கையில் வச்சுட்டு இதை இழுக்கும்போது இந்த கையை நிமித்தினேன், இதை இழுக்கும்போது இந்த கையை தூக்கினேன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஆஹா, நூல் இப்படி போய் இப்படி வருதுன்னு. அப்புறமா இப்படி எடுத்து காமிச்சேன். இப்போ கூட இதை நிமித்தினா ஓடி போயிடும். உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போனோம். ஏன்னா நீங்கள் என் கையை கவனிப்பீங்க. என் கையை கவனிக்கும் போது நான் தூக்குறது உங்களுக்கு தெரியாது. இது தூக்கிட்டா போயிடும். அப்போ என்ன பண்ணுறான்? விபூதியை போடுவான். உள்ளே போ மாகாளி பத்திரகாளி உள்ளே. அப்படியே திருநீர் அள்ளி போட்டார உள்ளே போச்சுமா. நட்டு பண்ணுற வேலை சும்மா சாதாரண இரும்பு நட்டு. நீங்களே செய்யலாம். சைக்கிள் நட்டை ஒன்று போட்டுக்கிட்டு நீங்களே செய்யலாம். ஆனால் ஏமாத்தாதீங்க. சும்மா உங்கள் ஸ்கூலில் மேஜிக்னு சுற்றி காமிங்க. உங்கள் மனசில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்லேட் இருக்குது. இதில் மேலே 3 காலம் இருக்குது, கீழே 3 காலம் இருக்குது. ஒன்றும் எழுதாமல் இருக்குது. தம்பி நீங்கள் மேலே வாங்க, வாங்க மேலே வாங்க. நீ வரக்கூடாது. ஒன்று நான் சொல்கிறத செஞ்சால் போகிறோம். வாங்க. பாருங்க, இப்போ தம்பி வந்திருக்கார். தம்பி மனசுக்குள்ளே 1லேருந்து 9க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் நினச்சிக்கங்க. நினச்சிட்டிங்களா? இப்போ அவர் தம்பி என்ன நம்பர் நினைக்கிறாரோ அதை நான் மேலே எழுதிடுறேன். எழுதிட்டு மூடிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவரை மாற்றி எழுதிடுவார். கடைசியில் உங்களுக்கு திறந்துக்காக கரெக்டாக இருக்கும். 1லேருந்து 9க்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிக்கங்க. இங்கே இங்கே பாருங்கள். நான் எழுதிட்டேன். நீங்கள் கீழே எழுதுங்க. நல்லா பெருசாக எழுதுங்க. நீங்கள் நினச்ச நம்பரை கீழே எழுதுங்க. அவர் தம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் போ. உங்கள் பேர் என்ன? தரணீஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏபிசிடி 26 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து நினச்சிக்கங்க. நினச்சிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ அவர் நினச்ச எழுத்தை நான் எழுதிடுறேன். அப்புறமா அவர் எழுதுவார். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கீழே எழுதுங்க. எம் இருங்க, போகாதீங்க. சீட்டு விளையாடுவீங்களா? வேணாம். நம்பர்லாம் தெரியுமா? நம்பர் தெரியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டு சீட்டு இருக்குது. நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டாப்புன்னு சொல்லலாம். எப்போ வேணாலும் சொல்லலாம், ஸ்டாப்புன்னு சொல்லலாம். இந்த சீட்டை எடுத்து இங்கே வச்சிடறேன்.
நீங்களும் பார்க்க வேணாம், நானும் பார்க்க வேணாம். அப்படி வச்சிடறேன். இந்த பாக்கி சீட்டை இங்கே வச்சிடறேன். இப்போ அதில் இருக்கிறது என்ன சீட்டுன்னு நான் முன்னாடி எழுதிடுறேன். அப்புறமா நீங்கள் எழுதுவீங்க. அந்த சீட்டை எடுத்து பாருங்க. 5 ஸ்பீடு கீழே எழுதுங்க. 5 ஸ்பீடு அவர் ஸ்டாப்புன்னு சொன்ன சீட்டு. இப்போ அந்த தம்பி வந்து 7 தான் மனசில் நினைப்பாருன்னு எனக்கு தெரியாது. இந்த தம்பி வந்து எம் எழுதுவார்னு நினைக்காது. இப்போ 5 ஸ்பீடு தான் அவர் எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. சரியா இருக்கா? இது மாதிரி இன்னும் நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். விடிய விடிய செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் போய்க்கலாம். இதெல்லாம் எப்படி செஞ்சேங்கிறத எனக்கு வாய்ப்பு இருந்தால் அப்புறமா செய்கிறேன். ஒரு 30 வருஷம் முன்னாடி வந்த ஒரு விளையாட்டு சாமான். இதனோட விலை வந்து வெறும் 10 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா பால் இருக்கு. இதை ஒரு அமெரிக்காவில் ஒரு மேஜிஷியன் கண்டுபிடிச்சது. இதுக்கு பேர் என்னென்னா பிரெயின் வாஷ் மில்க்குன்னு பேர். மூளையை சலவை செய்யும் பால் அப்படின்னு பேர். இதை இந்த காதில் ஊற்றுவாங்க. இந்த காதில் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்படி எடுத்துட்டு இந்த காது வழியாக அந்த பாலை வெளியே எடுத்துக்குவாங்க. இந்த பால் வந்துருச்சு. எப்படி ஒரு 50 மில்லி 60 மில்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது விலை வந்து வெறும் 10 ரூபா. இது அங்கே ஒரு ஐயர் பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அமெரிக்காவில். அவன் இதை பார்த்துட்டான். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். எப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்குப்பான்னா, வாங்கி அனுப்பிடாம அவனேன்னாரு. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். நீ அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன்னா. அனுப்பிச்சான். பிள்ளையார் பால் குடிக்கிறார்தான். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க தோழர்களே. அது வரைக்கும் பிள்ளையார் வந்து கொழுக்கட்டை தான் தின்னார். இந்த மேஜிக் பாட்டில் வரவும் பால் குடிப்பார்ட்டான். இந்த பாப்பானுங்க ஐயருங்க எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுவானுங்க. பெருமாள் வந்து பன்னி கொழுப்பு மாட்டு கொழுப்பு தின்னார்தான். இன்னைக்கு காலையில் என்னாச்சு தெரியுங்களா? அதுக்கு ஒரு பூஜை பண்ணால் சரியாக போகட்டான். பாலாலயம் பண்ணால் சரியாக போகட்டான். என்ன அது இப்போ இன்னைக்கு ஒரு திருப்பதி லட்டு கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு முட்டை சாப்பிட்ருக்கேன், சாப்பிட மாட்டேன்பாங்க. அந்த லட்டை தொட்டு கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த லட்டில் வந்து 5 வருஷமாக மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் பன்னி கொழுப்பும் கலந்துருக்குறான். சிந்தனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறான், காலையில் அதுக்கு ஒரு பூஜை பண்ணால் சரியாக போயிட்டான். அவனுக்கு இந்த பூஜைங்கிற பேர்லேயே ஏமாற்றிடுவான். இதை வச்சு அவன் பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு தட்டில் எவ்வளோ காசு விழுதுன்னு கேட்டிங்கன்னா 6 லட்ச ரூபா விழுதுங்க. ஒரே நாள் 6 லட்ச ரூபா. அன்றைக்கி 1 லிட்டர் பால் 4 ரூபா. இந்த மேஜிக் பாட்டில் வரவும் 40 ரூபான்னு விற்றாங்க பால்காரங்க. தண்ணியை ஊற்றி 40 ரூபான்னு விற்றாங்க. யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா, ஏன் திடீர்னு இன்றைக்கி பிள்ளையார் பால் குடிக்கணும், நீங்கள் இன்றைக்கி ஒரு 2 லிட்டர் பால் எடுத்துகிட்டு போங்க, ஐயா இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், பிள்ளையாரை பால் குடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக குடிக்காது. என்னென்ன நடைமுறையில் வருதோ அதெல்லாம் வச்சு இவனுங்க ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. இந்த மாஸ்டர் வேணால் மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா அந்த காதில் ஃபோன்லாம் வச்சுக்கிறான். ஒரு மந்திரத்தை சொன்னால் பறக்கலாமா, ஆனால் விசா எடுத்து அமெரிக்காவும் சிங்கப்பூரும் போயிட்டுருக்கான். ஏன் அந்த மந்திரத்தை சொல்ல வேணா, வெள்ளைக்காரன் கொளுத்தி விட்டானா. வெள்ளைக்காரன் கொளுத்துப்போ உங்கள் கடவுள் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, இங்கே தானே இருந்துச்சு, அது என்ன ஃபாரினாக போயிருந்தது. எப்படி இப்படி ஏமாத்துறான் பாருங்க. ஒரு மந்திரத்தை சொன்னால் அப்படியே பறக்கலாமா, ஒரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழை பெய்யுமா, ஒரு மந்திரத்தை சொன்னால் பணமாக கொட்டுமா. யாரை ஏமாத்துறான் 2024? எங்கள் தாத்தா ஏமாந்தார், படிக்கலை. படிப்பு மறுக்கப்பட்டது, கல்வி மறுக்கப்பட்டது. படிக்கக்கூடாதுன்னா பணம் இருக்கும், படிக்க அனுமதி கிடையாது. வெள்ளைக்காரங்க வந்தாங்க, படிக்க சொன்னாங்க. காமராஜர் வந்தார், படிக்கிறதுக்கு மதிய உணவு கொடுத்து படிக்க சொன்னார். சரஸ்வதி கிடையாது. இவர் சொல்லுவார், தந்தை பெரியார் சொல்லுவார், எல்லாம் படிப்புக்கு சரஸ்வதிங்கிறீங்க, படிப்புக்கு காமராஜர் இருப்பார். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னான், ஆனால் படிப்புக்கு கடவுள் சரஸ்வதியாக வச்சுட்டான். இப்போ அந்த சரஸ்வதி கதையை சொன்னோன்னா அது வேடிக்கையாக இருக்கும். சரஸ்வதிக்கு அம்மாவும் அப்பாவும் ஒன்று தான், கணவரும் ஒன்று தான். சரஸ்வதி கணவர் பேர் பிரம்மா, சரஸ்வதியோட அப்பாவும் பிரம்மா தான். அதுக்கு உள்ள மந்திரமே இருக்குது. யாகுந்தேந்து துஷாரஹர தவளா, யா சுப்ர வஸ்திராவிரதா, யாவீனா வரதண்ட மண்டிதகரா, யாஸ்வேத பத்மாசனா, யா பிரம்மாச்சித சங்கர பிரபுவி தேவை சதா பூஜிதா, சியாமாம்பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாட்டியாபகன்னு ஒரு மந்திரம் இருக்குது. இதை சொன்னனாக்க தாய்மார்கள்லாம் இருக்காங்க, அங்கேயும் உட்காந்துருக்காங்க. அசிங்கமான மந்திரம். நீங்கள் வந்து பிரம்ம புராணம்னு ஒரு புத்தகம் வைக்குது, அதை வாங்கி பாருங்கள். அதில் எழுதியிருக்கும். இந்த மந்திரத்தை எழுதி சரஸ்வதி எப்படி பிறந்தா, யாருக்கு பிறந்தா, எந்த நேரத்தில் பிறந்தா,
எப்படி பிரம்மா கல்யாணமாக விவரம் இருக்கும். நாங்கள் வந்து பெரியார் புத்தகத்தை படிக்க நான் உங்கள்கிட்ட சொல்லலை, புராண புஸ்தகத்தை படிக்க எல்லாம் வெறும் பொய் புருடா இதாக இருக்கும். பாம்பு சாமி, கழுத சாமி, குதிரை சாமி, குதிரை பார்த்தா கல்கி அவதாரன்ட்டான், பாம்பை பார்த்தா நாக தெய்வன்ட்டான், பன்னியை பார்த்தீங்கன்னா வராக பெருமாள்ட்டான், மீனை பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம்னா, கூர்ம அவதாரம்னா, ஆமையை எல்லாம் சாமி, மனுஷனை தொட்டாட்டி தீட்டுன்ட்டான். யோசனை பண்ணி பாருங்க தோழர்களே. இந்த பீதிங்கிற பன்னி வந்து சாமியான், வராக பெருமாளாம். அங்கே போய் கும்பிட்டுட்டு இருக்கான். பன்னி சாமியை போய் கும்பிட்டுட்டு காதில் பிடிச்சி தோப்பு வரலாம் போட்டுட்டு இருக்கான். எம்ஆர் ராதா நாடகத்தில் ஒரு ஜோக் அடிப்பார். அம்மா டீ கொண்டாங்க அம்பார் விருந்தாளி வந்தோடனே. அந்த டீ கொண்டு வர அம்மாவுக்கு கால் கொஞ்சம் வீங்கியிருக்கும். என்னங்க அவங்க கால் வீங்கி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த அம்மாவுக்கு யானை கால் அப்படி பாரு எம்ஆர் ராதா. என்னங்க போய் யானை கால் இருக்கிற பொம்பளை போய் வேலைக்கு வச்சுருக்கணும். எம்ஆர் ராதா சொல்லுவார், அப்பா யானை தலை இருக்கிற சாமியை கும்பிடும்போது யானை கால் இருந்தால் என்னையா பிரச்சனை அம்பார். இப்போ எம்ஆர் ராதா அவர்கள் நம்ம ஐயா பிறந்தநாள் 17 அன்னைக்கு தான் எம்ஆர் ராதா அவர்களோட நினைவு நாள். பெரியாரோட போர்வால் அவர் பெரியார் எதை வந்து மேடையில் சொன்னாரோ அதெல்லாம் அவர் நாடகத்திலேயும் சினிமாவிலையும் நமக்கு சொன்னவர். அவருடைய ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்கன்னா அதில் வரிக்கு வரி தெரியும். இது வந்து இந்த பாட்டில் வச்சு இப்போது அந்த பிள்ளையார் பொம்மை பால் குடித்த உடனே தட்டில் காசு போட்டோம், 6 லட்ச ரூபா போட்டோம். இந்த பாருங்க ஒரு வண்டு பொம்மை. இந்த வண்டை வந்து இந்த பாலை குடின்னா இந்த வண்டு பொம்மை வந்து அந்த பாலை முழுக்க குடிக்குது, குடிச்சிருச்சு. கக்குனாலும் வைக்கிடும், அப்படியே வெளியே எடு அப்படின்னாலும் அந்த பால் முழுக்க வெளியே வந்துடும். இந்த மாதிரி ரோட்டில் ஒரு ஆள் செஞ்சால் நீங்கள் யாராவது 10 பைசா கொடுப்பீங்களா? வெறும் 10 பைசா. ஆஹா வண்டு பொம்மை பால் குடிச்சிருச்சு, இவர்கிட்ட பெரிய அபார சக்தி இருக்குது, பார்த்து சிரிப்பீங்க. இங்கே வர வண்டு பொம்மை பால் குடிக்குதுன்னு. தோழர்களே உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, பிள்ளையார் பொம்மை பால் குடிக்கும்போது சிரிச்சுட்டு போங்கன்னு அவன் கோயிலை மூடிட்டு போயிடுவான். ஏன் பிள்ளையார் பொம்மை பால் குடித்தா காசை கொடுக்குறீங்க? உங்களுக்கு காசு எங்கேருந்து வருது? மந்திரத்தில் வருதா? கடுமையாக உழைச்சில சம்பாதிக்கிறீங்க. இது ஏன் கொண்டு போய் அங்கே கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறோம் நாங்கள். சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. தந்தை பெரியார் சொல்கிறாரு, உங்களை கடவுளை கும்பிடணும்னு சொல்ல, கடவுள்னா என்னான்னு கேட்டார். கடவுள்னா எங்கே? சாகரத்துக்கு 3 நாள் முன்னாடி கேட்குறாரு, ஸ்ரீநகர் மீட்டிங்கில் கேட்குறாரு, கடவுள்னா என்ன அப்படின்னாரு. துளசி செடி சாமியா, தும்ப செடி சாமி, அருக முள்ளு சாமி, இதெல்லாம் சாமின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. பூமியை தொட்டு கும்பிட்றான் கேட்டால் பூமாதேவிங்கிறான். காலையில் ஒன்று கடிக்கிறது அது மேலே தான். பெட்லேருந்து எந்திரிச்சோன்னே நேராக போய் பூமாதேவி மேலே தான் ஒன்று கடிக்கிறான். பெரியார் கேட்டார், அது பூமியா பூமாதேவியான்னு கேட்டார். பூமாதேவின்னா அது மேலே ஒன்று கடிக்காத, கேரி பேக்கில் பிடிச்சி வீட்டில் தொங்க விடு, கொள்ள உட்காந்து தொங்க விடு, வாட்டுக்கு தொங்கட்டுமே. இது தாத்தா அடித்தது, இது எங்கள் அப்பா அடித்தது, இது நான் அடித்தது, என் மாமா அடித்ததுன்னு வீடு முழுக்க தொங்கட்டுமே. வாந்தி எடுக்கிறான்யா, செரிக்கலைங்கிறான், விரலை விட்டு வாந்தி எடுக்கிறான். யார் மேலே? பூமாதேவி மேலே. சாக்கடை ஓடுது, நாறுதுங்கிறோம், எங்கே ஓடுது? பூமாதேவி மேலே. தந்தை பெரியார் கேட்குறாரு, அது பூமிப்பா, ஏன் அதை தேவின்ட்டான். வருண பகவான்ட்டான். மழை பெஞ்சா வருண பகவான், காற்று அடித்தா வாயு பகவான், வெயில் சூடாக இருந்தால் அக்னி பகவான், எல்லாத்தையும் பகவான் ஆகிட்டான். அதோட விட்டானா எல்லாருக்கும் 2 பொண்டாட்டின்ட்டான். 33 கோடி தேவர்கள், கிம்புடர்கள், கிங்குனர்கள், அவன் பொண்டாட்டி வெப்பாட்டி எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஆளை சுற்றி 9 சாமி நின்றுட்டுருக்கு. நம்மளுக்கு கடைசியில் மெடிக்கல் ஷாப்பில் போய் இருமலுக்கு மருந்து வாங்க நின்றுட்டு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தானா மெடிக்கல் ஷாப்பு இருக்குமா? நோய் வருமா? இந்த ஹைதராபாத்தில் ஒரு ஜியா இருந்தார், மாட்டு மூத்திரம் குடித்தா கொரோனா சரியாக போட்டுட்டார். சிந்தனை பண்ணி பாருங்க தோழர்களே, மாட்டு மூத்திரம் குடித்தா கொரோனா சரியாக போகணுன்னா ஏன் அமெரிக்காவிலேருந்து ஜப்பான்லேருந்து இங்கே கொரோனாவுக்கு மருந்து இறக்குமதி பண்ணார் மோடி, பிரதமர் மோடி. எல்லாம் மாடு நம்ம வீட்டில் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கும்ல. கடைசியில் அந்த ஜிஆர் நினச்சுன்னா அப்போலோ ஆஸ்பத்திரியில் வந்து படுத்து செத்து போனான். இப்படி தான் உங்களை திசை திருப்புவாங்க. ஏதாவது ஒன்று நாட்டில் நடந்து போச்சுன்னா அதை கொடை புகுத்தி உங்களை திசை திருப்புவாங்க. இன்னும் நிறைய எங்களுக்கு கெட்ட பேர் என்னென்னா, இந்த கருப்பு சட்டக்காரங்க சாமியை கேவலப்படுத்துறதே அவங்க வேலை அப்படிம்பாங்க. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு பண்டிகை வந்துச்சு. எல்லாம் ஒரே கும்பலாக இருந்தது. எல்லாம் பிள்ளையாரை வாங்கினாங்க, ஒரு வாரம் பூஜையெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் வச்சு இழுத்துட்டு போனாங்க. எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா கடலில் போய் கிரேனை வச்சு தள்ளுறாங்க. சிந்தனை பண்ணி பாருங்கள், யார் செய்யறது? பக்தர்கள். ஏன் செய்யறான்னு தெரியாது. எங்கே ஒரு அக்ரஹாரத்தில் வந்து இன்றைக்கி பிள்ளையாரை வச்சுருக்காங்க, கடலில் தள்ளினாங்க. நீங்கள் சரித்திரம் கிடையவே கிடையாது. அக்ரஹாரம் இருக்குது, அங்கே பக்தர்கள் இருக்காங்க. ஏதோ ஒரு ஐயர் வந்து பிள்ளையாரை தரதாரு ரோட்டில் இழுத்துட்டு போனார், கடலில் போட்டு தள்ளினார், ஆற்றுல போட்டு தள்ளினார். சரித்திரமே கிடையாது தோழர்களே. நம்மளை செய்ய வச்சு அவன் வேடிக்கை பார்ப்பான். நான் கேட்குறேன், ஏன் அந்த பிள்ளையாரை கொண்டு போய் கடலில் தள்ளுறீங்கன்னு தான் கேட்குறேன். சாஸ்திரப்படி என்ன பண்ணணும்? களிமண்ணில் ஒரு பிள்ளையார் பண்ணணும், அதை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கணும். இதைத்தான் சொல்கிறேனே தவிர அதை ஏறி அது மேலே குதிக்கவோ
சாராயம் மது பாட்டில் குடிச்சிட்டு தரதான் இழுக்க சொல்லலை. அப்போ இந்த மக்களுக்கு மதுவை வாங்கி கொடுத்து அவனை மடையனாக்கி அவனுடைய சூழ்நிலையும் இல்லாதப்போ நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனீஸ்வரம். கருங்கல்லை கும்பிடுன்னு சொன்னால் கும்பிடுவான், போட்டு உடைன்னு சொன்னால் உடைப்பான். சமஸ்கிருதத்தில் சொல்கிறான். அவன் படித்தது தமிழ், பிறந்தது தமிழ்நாடு, பொண்டாட்டி பிள்ளாட்ட பேசுறது தமிழ். உங்ககிட்டே கடத்தல தமிழில் தான் பேசுவான். ஆனால் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்தால் சமஸ்கிருதத்தில் பேசுவான். உங்களுக்கு அதோட பொருள் தெரியாது, அவன் என்ன சொல்கிறான்னு தெரியாது. நீங்கள் ஐயர்கிட்ட சொல்லுங்களேன், ஐயரே தமிழில் மந்திரம் சொல்லுன்னு சொல்லுங்கள், சொல்ல மாட்டான். சொன்னா நம்ம வீட்டு பெண்கள் அவனை அடிப்பாங்க. அவ்வளோ கேவலமான மந்திரம். ஞான சூரியன் ஒரு புத்தகம் இருக்குது, சுவாமி சித்பவானந்தர்னு எழுதியிருக்காரு, ஒரு சாமியார் எழுதியிருக்காரு. தயவு செஞ்சு அதை வாங்கி படிங்க. இங்கே ஈரோட்டில் கிடைக்கும், புத்தகம் கிடையாது, ஞான சூரியன். இந்த ஐயருக்கு சொல்கிற மந்திரம் அதுக்கான அர்த்தமெல்லாம் எழுதியிருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து வஉசியெல்லாம் அதுக்கு அனுத்துறை கொடுத்துருக்காரு. திருவி கல்யாண சுந்தரம் வஉசியெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும், தமிழர்கள் படிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதை படித்தாதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். 21 புராணம் இருக்குது, கந்த புராணம், பிரம்ம புராணம், சிவபுராணம், லக்ஷ்மி புராணம், சரஸ்வதி புராணம்னு. தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்கி படிக்க தோழர்களே. இந்த குரான் பைபிள் படிக்கிறவன் பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும். குரான்லேயும் ஒன்றும் இருக்காது, பைபிள்லேயும் ஒன்றும் இருக்காது, அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் விஷயம் இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் அப்படியே ஃபாதர் அப்படியே மனமுருகி சொல்லுவார், கன்னிமேருக்கு இயேசு பிறந்தார் அப்படின்னு. ஏன் அவர் பொண்ணு கன்னியாக இருக்கும்போது குழந்தை பிறந்தா ஒத்துக்குவாரா? கன்னிமேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எவனா இடையில வந்து வேட்டா விட்டு போயிருக்கான்னு அர்த்தம். இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும்? கன்னிமேருக்கு இவர் பெருவடிப்புலேருந்து வந்தாரா? அல்லாஹ் பெரு யாரையா பார்த்தா? யார் பார்த்தா? இதெல்லாம் எத்தனை 5000 வருஷம் 6000 வருஷம் நபிகள் சொன்னார், அவங்க தாத்தா சொன்னாருங்க. தோழர்களே, மதம் நம்மளை மடையனாக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. உங்களோட உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வு தரும். நீங்கள் இந்த சாமியார்ட்ட போய் ஊதி வாங்கி பூசுறதுனாலையோ, கழுத்தில் உத்தராட்சத்தை போடுறதுனாலையோ, கையில் தாயத்து கட்டுறதுனால எந்த ஒரு முன்னேற்றம் யாராவது அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த பிரச்சனை இருந்து இந்த சாமியார் இந்த தாயத்தை கட்டினார், அதில் சரியாக போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த இப்போ எனக்கு வயசு 71 ஆகுது, நான் நல்லா தான் இருக்கேன். தந்தை பெரியார் 95 வயசு வரைக்கும் சொன்னார். எந்த சாமியாவது அவரை பழி வாங்கிச்சா? இன்னைக்கு சபரிமலைக்கு போகிறவன் எத்தனை பேர் கீழே விழுந்து சாவறான்? சாமி இல்லைன்னு சொன்னால் நாசமாக போவாங்கண்ணா. கோயிலில் போய் கும்பலாக தேவையான பத்ரிநாத் கேதார்நாத்தில் சாலை சரிஞ்சு இப்போ ஒரு 20 நிமிடம் முன்னாடி பார்த்தீங்களா, 7 பேர் ஸ்பாட்லேயே விட்டு பாறாங்கல்ல விழுந்து, ஒரு 17 பேர் ஆஸ்பத்திரியில் கைகால் உடஞ்சி படுத்திருக்காங்க. சாமியை கும்பிட போனவங்க. விபத்துங்கிறது இயற்கையாக நடக்கிறது. இது நான் வந்து வரவேற்கலை, இது நடக்கணும்னு சொல்லலை. ஆனால் நமக்கு நடக்கிற விபத்து கடவுளாலன்னு நினச்சிக்க வேண்டாம். கடவுளுக்கு இது கிடையாது வேலை. அவர் சும்மா வந்து ஏதோ ஒரு கருங்கல்ல ஒரு, இப்போ நான் வந்து சிலை செய்கிற ஆள் தான், அதனால தான் என் பேர் சிற்பிராஜன்னு போட்டு பார்த்துருப்பீங்க. நான் வெண்கல சிலை செய்கிற ஆள் தான். போர்ட்லேயே எழுதியிருப்பேன், கழுதை சிலையும் கடவுள் சிலையும் ஒரே விலை தான். கழுதை கேட்டாலும் கிலோ 1500 ரூபா, கடவுள் கேட்டாலும் கிலோ 1500 ரூபா, 1 கிலோ 1500 ரூபா. ஒரு பெரியவர் வந்தார், ஒரு 70 வயசு இருக்கும். ஒரு நாள் வந்தார், தம்பி பிள்ளையார் சிலை வேணும் அப்படின்னாரு. 3 பிள்ளையார் எடுத்து வச்சேன் டேபிளில், இவ்வளோ பெருசு ஒன்று, இவ்வளோ பெருசு 3 வச்சேன். அதை 3ஐயும் உத்து பார்த்தார். இதை 3ல் எது வச்சா நல்லதுன்னு கேட்டார். யாருக்குங்கன்னு கேட்டேன். எனக்கு எதுக்கு நல்லதுன்னாரு. எது வச்சாலும் எனக்கு தான் நல்லதுன்னு. எப்படி சொல்கிறீங்கன்னாரு. அப்போ தான் நான் அரிசி வாங்கி திங்கலான்னு. என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னாரு. இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். இதை விற்றால் தான் நான் சாப்பிட முடியும், இது நல்லதுன்னா நான் அதை விற்பேனான்னு சொன்னேன். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தாயத்து விற்பான், இதை கட்டினா ஒரு பிரச்சனை தீருமா? ஏன் அவன் பிரச்சனைக்கு ஒரு தாயத்தை அவன் கட்டிட்டு போகணும் தானே. அதை விற்றால் தான் அவன் பிரச்சனை தீரும். ராசி கல்லும்பான். இந்த கல் போட்டால் 1 வாரத்தில் செத்துருவேன்னா, ப்ளூ கலர் கல் போட்டால் 1 வாரத்தில் செத்து போயிடுவேன்னா. கிட்டத்தட்ட 35 வருஷமாக போட்டிருக்கேன். அவன் செத்து போயிட்டான், சொன்னவன் செத்து போயிட்டான், நான் உயிரோட இருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்வையும் கொடுக்காது, சாவையும் கொடுக்காது. இது என்னென்னா வித்தனாக்கா பணம் கிடைக்கும், இதுக்கு மதிப்பு இருக்குது. முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்லுக்கெல்லாம் மதிப்பு இருக்கும். ஒரு சாதாரண கூழாங்கல் தான், ப்ளூ கலரில் பாலிஷ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். இதை நம்புறானே. காலையில் பார்த்தீங்கன்னா ராசி கல் சொல்கிறான், ராசி பலன் சொல்கிறான். என்ன ராசி பலன்? 12 பலன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி இதுக்கு போட்டிருப்பான், தினத்தந்தியில் போட்டிருப்பான். மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சிகப்பு புனிதமானதுன்னு போட்டிருப்பான். தினமலை எடுத்து பாருங்கள், இன்றைக்கி நீளம் புனிதமானு போட்டிருப்பான். ஏன்னா மேஷராசிங்கிறது ஒன்று தான். அது எப்படி தினத்தந்திக்கு ஒன்று சொல்லுது, தினமலருக்கு ஒன்று சொல்லுதுன்னா உங்களை ஏமாத்துற வேலை. 27 நட்சத்திரம்: அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மகீரம், திருவாதிரை, புனர்தம், பூயம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அத்தம், சித்ரா, சோதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூரணம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 குழந்தைங்க, குசேலனோட குழந்தைங்க. இதை வச்சு ஜாதகம் கணிக்கிறான்.
இந்த நேரத்தில் போகிறதா எதுன்னு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் பூமியை போட்டிருப்பான், சுத்துல சூரியனை போட்டிருப்பான். சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்காரு. ஏன்னா காட்டு மிராண்டி காலம், பூமி நடுவில் இருக்கு நம்பிட்டு இருந்த காலம், சூரியன் நம்மளை சுத்துதுன்னு கோபர் நிக்கோலஸ் தான் கண்டுபிடிச்சாரு. சூரியன் நடுவில் இருக்கு, பூமி சுத்துனாரு. அவரை ராட்டினத்தில் கட்டி கொண்டானுங்க. ராட்டினத்தில் கட்டி சுத்த விட்டு கீழே விறக போட்டு பைபிளில் வந்து சூரியன் நடுவில் இது பூமி நடுவில் இருக்குன்னு இயேசு சொல்லிருக்காருனா அவர் இல்லவே இல்லைன்னாரு, கொன்னாங்க. கலீலியோ உலகம் உருண்டைன்னு சொன்னார், அவரை மரத்தில் கட்டி வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டாங்க. என்ன பைபிளில் வந்து தட்டைன்னு எழுதியிருக்கு, எப்படி நீ உருண்டைன்னு? இன்னைக்கு தட்டைன்னு சொன்னால் உதவும். இன்னைக்கு அறிவியல். அதனால இந்த ஆன்மீகங்கிறது அறிவியலோட என்றைக்கும் ஒத்து போகாது, இந்த ஆன்மீகவாதியோட என்றைக்குமே ஒத்து போகாது. அவனுக்கு இல்லாதெல்லாம் சொல்லி அப்படியே பெரியதாக பாருங்க. இந்த மாட்டுக்குழப்பையே ஒரு பூஜை பண்ணால் சரியாக போயிடுன்ட்டானே, ஈஸியாக பூஜைங்கிற பேரில் முடிஞ்சு போயிடுவேன். யாரோ ஒருத்தன் சாய்பாபா கிட்ட செக் பண்ண போனாங்க. இந்த யானை வெடி ஒன்று வாங்கி ஒரு குச்சியில் வச்சு நல்லா கட்டி ஊதுபத்தி ஒன்று தயார் பண்ணிட்டாங்க. அவர் உண்மையாக பொய்யான்னு சோதிக்கிறதுக்காக அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. சாய்ராம் பத்தின்னு ஆரம்பிச்சிருக்கோம், உங்கள் பேரில் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாரு. சாய்பாபாவுக்கு தெரியாதுக்குள்ளே யானை வெடி இருக்குன்னு கொளுத்தி வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவன் வந்து நம்மளை வந்து கைவிட மாட்டார், காப்பாற்றுவார். டுமில்னு வெடிச்சது பாருங்க. முதல்ல ஓடினது சாய்பாபா தான். ஓடி போய் உள்ள போய் ஒளிஞ்சான். பாக்கி அங்கே முன்னாடி இருந்த மக்கள்லாம் ஓடினாங்க. அந்த பட்டாசுலேருந்து அந்த பேப்பர் அங்கே கீழே கிடக்கு, சிவகாசியில் சுற்றின பட்டாசு. அங்கே மேடையில் இருக்கிறதுக்கு தெரியும், இந்த இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போது அங்கேருந்து ஒருத்தன் மைக்கில் வந்தான், அழகான ஒரு வார்த்தை சொன்னான். யாரோ தீட்டோட உள்ள வந்துட்டீங்க, அதனால ஊதுபத்தி வெடிச்சிருச்சுட்டான். எல்லா முட்டாளும் உள்ள வந்து உட்காந்துட்டானே. இந்த தீட்டுங்கிற இன்னும் அர்த்தம் அதுக்கு. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்திருக்கேன். எத்தனை பேர் இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஆஸ்பத்திரி மேலே நான் தீட்டு ஒட்டிக்கிச்சா, நம்மளுக்கு ஒரு கருப்பு கயிறு ஒன்று கட்டிக்குவார். எதுக்கு? ஏன்னா காற்று கருப்பு அண்டாதான். இப்போ எனக்கு இங்கே 2 காற்று வச்சு என்ன எப்படி அமுக்குது, இங்கே கருப்பு 2 வச்சு அமுக்குதா எனக்கு. இப்படி தோழர்களே, நம்மளை மடையனாக்குறது அவங்க வேலை. கிளிஜோசியக்காரன்ட்ட போய் 10 ரூபா கொடுத்துட்டு எனக்கு வர பொண்டாட்டி அலங்காரப்பாலை பார்த்து சொல்லுங்கண்ணா. இவனை எங்கே கொண்டு போய் சொல்கிறது? ரெக்கையெல்லாம் வெட்டி சின்னூண்டு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கான். இவன் போடுற நெல்லுக்கு அது உயிரோடு இருக்குது, பறக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. 10 ரூபா காசை போட்டு எனக்கு வர பொண்டாட்டி அழகாக இருக்கா. இன்னொருத்தன் 10 ரூபா போட்டு என் பையன் ஃபாரின் போவானா, என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸரா பச்சைக்கிளி, அறிவு வருமா? பட்டாணி அளவு தலை, கொட்டைப்பாக்கு அளவு தலை, பட்டாணி அளவு மூளை. அதுக்கிட்ட போய் ஒரு பணங்க அளவுக்கு மூளை இருக்கிறான் கேட்குறான், நான் ஃபாரின் போனால் பார்த்து சொல்லுங்கிறான். கைரேகாங்கிறான். என் கையை கொண்டு போய் ஒரு 10 கைரேகாட்டை காமிங்க. 10 பேரும் ஒரே மாதிரி சொன்னால் அது உண்மைன்னு நம்புகிறேன், நானே நம்புகிறேன். என்னுடைய ஜாதகத்தை 10 பேர்கிட்ட காமிங்க. 10 பேர் ஒரே மாதிரி சொன்னால் அதை நம்புகிறேங்கிறேன். நீங்களும் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள், கேட்டு பாருங்கள். இப்போ என் வீட்டில் மாடு கண்ணு போட்டுது, ஜாதகம் எழுதினேன், ஜோசியருக்கு ஃபோன் பண்ணேன், ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்னு. அவன் எழுதி கொடுத்துட்டான். அவனுக்கு நான் காசு தானே. 4 ஜோசியர் எழுதி கொடுத்தான். கண்ணுக்குட்டி ஃபோட்டோ நடுவில் போட்டேன், ஜாதகத்தை 4 பக்கம் போட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து பெருசாக ஃப்ளக்ஸு மாட்டி விட்டேன். பிரபல ஜோதிடர்கள், கண்ணுக்குட்டிக்கு ஜாதகம் கணித்த பிரபல ஜோதிடர்கள். அவன் எழுதி கொடுத்து ஜாதகம் போட்டேன். 2ல் கேது இருக்கானா, வாக்கு பலிக்குமா. சுக்கிரன் 8ல் இருக்கானா, சொன்னது நடக்குமா. ஆனால் ஒரு பையன் கூட இந்த இடத்துல மாடு தான் குட்டி போடும், மனுஷன் போட மாட்டான்னு சொல்லவே. ஆனால் நீங்கள் அது மாதிரி டெஸ்ட்டு பண்ணுங்கள். ஒரு ஜாதகம் செத்து போனவங்க ஜாதகம், உங்கள் தாத்தா பாட்டி யாராவது செத்து போன ஜாதகம் இருக்கும், ஜோசியத்தை கொடுங்க. ஆளு காணா போயிட்டாரு, கடைப்பாருங்க, அவன் விடுற புருடாவை பாருங்க. எவனா ஒருத்தன் இவங்க செத்து போயிட்டான்னு சொன்னால் நான் தரேன் 1 லட்ச ரூபா. ஏதாவது ஒரு செத்து போன ஜாதகத்தை கொடுங்க. ஒரு ஜோசியர் வந்து இந்த ஜாதகக்காரர் இறந்துட்டார் சொல்லிட்டா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் 1 லட்ச ரூபா தரேன். ஜோசியம் உண்டுன்னு அவர் புத்தகமே எழுதிடுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் எதை சொன்னாலும் நீங்கள் நம்புறதுனால. இதை பாருங்கள், இது ஒரு வெறும் டம்ளரு. இப்போது இந்த டம்ளரை வந்து இந்த கோலைக்குள்ளே வச்சுருக்கேன். இதை சாய்பாபா தான் செஞ்சார். புட்டபர்த்தி சாய்பாபா செஞ்சார். இதுக்கு சூடம் காமிச்சார், ஊதுபத்தி காமிச்சார், என்னாலுமோ காமிச்சார். என்னாலுமோ காமிச்சார். காமிச்சா அந்த வச்ச வெறும் டம்ளரில் 1 டம்ளர் பால் வந்துருச்சு. இப்போ வச்சது வந்து வெறும் டம்ளர். இந்த பாத்திரத்துக்குள்ளே ஒன்றும் கிடையாது. இது சும்மா ஒரு சாதாரண ஒரு பாத்திரம் தான். இப்போ அந்த ஒரு டம்ளர் பால் வந்துருச்சு. எப்படி வந்தது? எதாக இருந்தாலும் சொன்னால் தந்திரம், சொல்லாவிட்டால் மந்திரம்.
இதை சொன்னேன்னு வைங்க, நீங்களே வீட்டில் போய் செய்யலாம். இந்த சாய்பாபா என்ன பண்ணார்னா, இங்கு ஸ்பில்லரில் இது ஒரு சொட்டு பாலை வந்து 10 பைசா 10 ரூபாய்க்கு கொடுத்தார். 10 ரூபா. அன்னைக்கு 1 கிலோ அரிசி வந்து 2 ரூபா தோழர்களே. 5 கிலோ அரிசி வாங்கலாம். இன்னைக்கு 1 கிலோ அரிசி 50 ரூபா. ஒரு சொட்டு பாலை வந்து அவன் 250 ரூபாய்க்கு விற்றான். கிட்டத்தட்ட இந்த பால் வந்து ஒரு 6000 7000 ரூபாய்க்கு விற்றான். நான் சொல்கிறேன் 1967 68 69. நான் வந்து 7வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாலாம் போய் 10 ரூபா கொடுத்து ஏமாந்தவங்க. இன்றைக்கி அவன்கிட்ட இதை ஒரு ஆள் உடனே என்கிட்ட கொடுத்தாரு. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்கிறீங்க? ஏன் வெறும் நம்மளால் ஒரு மூட்டை அரிசி வரட்டுமே. என்ன சொல்லுவாங்க, சாய்பாபா இப்படின்னாரு விபூதியாக கொட்டிச்சும்மா. 10 கிலோ அரிசி கொட்டட்டுமே. வெறுங்கையில் விபூதி வந்து இப்போ சாய்பாபா வெறுங்கையில் ஒரு பூசணிக்காய் வரவலை, ஒரு பரங்கிக்காய் வரவெல்லாம் வரவழைக்க முடியுமா? முடியாது. நான் எப்படி இந்த பேப்பரை வந்து 500 ரூபாய் காமிச்சேன்னா அது மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையுமே 2 டம்ளர். இந்த டம்ளரில் நான் வரும்போதே உங்ககிட்ட பால் கேட்டு வாங்கி இதுக்குள்ளே வச்சுட்டேன். நான் இந்த டம்ளரில் பால் இருக்கு. இந்த டம்ளர் ஃபுல்லாகவே அடியில் ஓட்டேன். இதுக்குள்ளே வைப்பேன். வச்சா இது இறங்கும். இறங்குற வரைக்கும் தான் சூடாக காமிக்கிறது. எனக்கு தெரியாது இறங்கிட்டுச்சா இல்லையானு, உங்களுக்கு தெரியாது. இது ஜெர்மனியில் ஒரு மேஜிஷியன் கண்டுபிடிச்ச அந்த காலத்தில். இது இறங்குற வரைக்கும் அவன் சூடாக காமிச்சிட்டு இருப்பான். இது உள்ளே உட்காந்துருச்சு. இப்போ எடுத்து ஊற்றினா இது பார்த்தீங்கன்னா இப்போது பால் எனக்கு தான் தெரியுது 2 டம்ளர்னு. உங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் பாட்டு காமிச்சிக்கிட்டே போனால் நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்க, இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா. இப்போ கடைசியில் உட்காந்து தாயத்து விட்டா கூட வித்துருன்னு வச்சேங்களேன். அது மாதிரி தந்தை பெரியார் சொன்னார், நான் சொன்னாலும் நம்பாதேன்னார். வேற எந்த தலைவனும் சொல்லலை. நான் சொன்னாலும் நம்பாத. உங்களுக்கெல்லாம் மூளை இருக்குது, உங்களுக்கெல்லாம் சிந்திக்கிற திறன் இருக்குது, அறிவு இருக்குது. உங்கள் அறிவை கொண்டு சிந்தனை பண்ணி பாருங்கள்னார். வேற ஏதாவது ஒரு தலைவர் சொல்லிட்டுருக்காரு சொல்லுங்கள். ஒரு பெரிய மடாதிபதி, ஒரு கட்சிக்காரங்க யாராவது சொல்லிருக்காங்க கிடையாது. நான் சொல்கிறத நம்பு, இல்லைன்னா உனக்கு நரகம். அங்கே எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பான், அதில் தூக்குவான், இதில் தூக்குவான். அது மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. இதை பிடிங்க. அந்த பெரியவங்கிட்ட 2-3 பேர்ட்ட காமிச்சிட்டு வாங்க. எடுத்துடலாங்க. அது பாருங்க, அந்த தம்பி காமிக்கிறாரு, அது மரக்கட்டையா ரப்பரான்னு பாருங்க. கொடுங்க, அவங்க கையில் கொடுங்க. மரக்கட்டையா ரப்பரான்னு பாருங்க. மரக்கட்டையா அதை யார்கிட்ட காமிச்சிங்களோ அவங்ககிட்ட அதை காமிங்க. இதுக்குள்ள போட்டால் இதில் இறங்குமா என்னன்னு காமிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கருப்பு, ஒரு பக்கம் பச்சை. அதே மாதிரி இந்த பக்கம் கருப்பு, இந்த பக்கம் பச்சை. இப்போ அந்த தம்பி இதை கொடுப்பாரு. இதில் போட்டு மூடிட்டா கீழே இறங்குனா இறங்குமா இறங்காதான்னு காமிங்க. இப்போ யார்கிட்ட காமிச்சிங்களோ அவங்க எல்லாம் காமிங்க. நடுவில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடைச்சிருக்கா என்னன்னு பாருங்க. அதான் சிற்பி ராஜன்னு பேர். போன வாரம் ஒருத்தர் கேட்டார், கடவுளே இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து கடவுள் சிலை செய்கிறீங்கன்னாரு. இப்போ தாங்க ஒரு ஆளுக்கு கழுத சிலை செஞ்சு கொடுத்தேன், அதே வேலை தான். தோழர் நீங்கள் தான் கடைசியாக பார்த்தீங்க இல்லையா? இதில் போட்டால் இதில் வராது. இப்போது இந்த பச்சையில் போட்டுட்டுமா கருப்பில் போட்டுட்டுமா? நீங்கள் எதில் சொல்கிறீங்களோ அதில் போடுறேன். பச்சையிலே போட்டுட்டுமா? இப்போ அவர் சொன்ன மாதிரி பச்சையிலே போட்டேன். இது என்ன தான் தட்டினாலும் கீழே இறங்காது. நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்படியே மெதுவாக வாங்குறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, பச்சையில் இருக்காது. ரொம்ப ஈஸி, சொல்லித்தரேன், எல்லாமே சொல்கிறேன். எனக்கு அப்புறம் பேசுவாங்க. இதை பாருங்கள், போட்டு அடிக்க வேணாம். அப்படியே பச்சைக்கு வா அப்படின்னா கண்டிப்பாக பச்சையில் இருக்கும், கருப்பில் இருக்காது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சையில் இருக்குது பாருங்கள், அதை தூக்கி அப்படியே வெளியே போகிறேன். இப்போவும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த போட்ட கட்டை வந்து தூக்கி வெளியே போட்டவுடனே போயிடுச்சு. மரக்கட்டை தான் உங்கள்கிட்ட கொடுத்து தான் நான் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன், சும்மா இது பண்ணல. இப்போ அந்த வெளியே போட்ட கட்டையை வரவழைக்கணும். இப்போ அது அங்கே போயிட்டுருக்கு. அங்கே போய் எடுக்கிறதோட மெதுவாக அப்படியே எடுத்து 1 2 3 இங்கே வா அப்படின்னா அப்படியே சூப்பராக இந்த தொப்பிக்குள்ளே வந்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இந்த கருப்பில் போட்டிருக்கேன். கருப்பில் போட்டிருக்கேன்னு சொன்னால் பச்சையில் இல்லை, கருப்பில் தான் இருக்குது. அப்படியே மெதுவாக அப்படி வா அப்படிங்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது பச்சைக்கு வந்து தட்டைக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்படியே கருப்புக்கு வாங்கினேன், கருப்பில் இருக்கும். அது சாலிடு மரக்கட்டை, சும்மா பிளாஸ்டிக்கெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு பந்தயம்.
இப்போது கருப்பில் இருக்குது, அப்படியே வாங்கினா பச்சையில் இருக்குது, அப்படியே கருப்பு வாங்கினா கருப்பில் இருக்குது. இப்போ இதுலேயும் அதில் மாற்றி போட்டேன். கரெக்டாக சொல்லுங்கள், கருப்பில் இருக்கா பச்சையில் இருக்கா? எதுலேயுமே இல்லையா அண்ணே? ரெண்டுலேயுமே இருக்குண்ணே. என்னண்ணே டாடாடாடாடா, ஞான கண்ணால் பார்ப்பேன்னு நினச்சேன். இங்கே பாருங்க, ரெண்டுலேயுமே இருக்குது. இது ரெண்டுலேயுமே இருக்குன்னு சொன்னால் எப்படி வந்தது? இந்த கட்டை எப்படி வெளியே போச்சு? அது உங்கள் கையில் கொடுத்தது. சாதாரணமாக உட்காந்து மரத்தில் செஞ்சது தான். இந்த குஷ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை, இறந்துட்டார், பகுத்தறிவாதி. இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லி அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையோட ஆசிரியர். அவர் பத்திரிகை நடத்துறதுலாம் பெரிய பெரிய பணக்காரங்க. அவர் ஆசிரியர். அதில் இந்த 12 ராசி போட்டு, இந்த ராசிக்கு வந்து இந்தியாவில் அத்தனை பேருமே அடிமை. அது ஹிந்திக்காரனாக இருந்தாலும் சரி, ஆங்கிலம் படித்தவனாக இருந்தாலும் சரி, தெலுங்கனாக இருந்தாலும் சரி, தமிழனாக இருந்தாலும் சரி, அது வெள்ளிக்கிழமைக்கு வாங்கி அந்த ராசி பலன் பார்க்கலன்னா அவங்களுக்கு அப்படியே மூளையே வேலை செய்யாது. அந்த 12 ராசியும் பாருங்கள், எல்லா ராசிக்கும் எல்லாமே பொருந்தும். உங்களுக்கு இப்போ மேச ராசின்னு வைங்க, நீங்கள் கன்னி ராசியை பாருங்கள் சரியாக இருக்கும், மீனம் பாருங்கள் சரியாக இருக்கும். என்ன அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு விட்டுருவான். அலுவலகத்தில் கவனமாக வேலை செய்யணும், சிக்கனமாக இருங்கள். நாங்களும் அதானே சொல்கிறோம். இது என்ன ஜோசி என்ன சொல்ல இருக்கு? நாங்கள் என்ன சொல்கிறோம்? சிக்கனமாக இருங்க, வரவுக்குள்ளே செலவு பண்ணுங்கள், சேமித்து வைங்க, இதுதானே நாங்கள் சொல்கிறோம். இந்த என்ன பண்ணால் அந்த முருகேஷன் சொல்லி ஒரு ஜோசியம் தான் இந்த இல்லஸ்ட்ரேட் வீக்லிக்கு ராசி பலன் எழுதிட்டு இருந்தோம். எனக்கு சம்பளம் பத்திரம் கொஞ்சம் கூட கொடுங்கன்னா, சம்பளம் பத்திரம் கூட. குஷ்வந்த் சிங் நாத்திகர், ஏப்பா நீ சொல்கிறதே போய் இதுக்கு என்ன கூட சம்பளம் அப்படின்னார். அவன் வேலைக்கு வர மாட்டேன்ட்டான், போட்டார். ராசி பலன் இல்லாமல் பத்திரிக்கை வந்தது, வியாபாரம் குறைஞ்சி போச்சு. வாங்குறவங்களாம் பார்க்குறாங்க, ராசி பலன் இல்லாமல் இல்லஸ்ட்ரேட் வீக்லி குறைஞ்சி போச்சு. இந்த பணம் போட்ட முதலாளிகள்லாம் இருக்காங்கன்னா, குஷ்வந்த் சொல்கிறான், அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கொடுத்துருங்க, திரும்ப ராசி பலன் போடுங்கன்னாரு. அவர் பார்த்தாரு, 4 வருஷம் முன்னாடி போட்ட அந்த ராசி பலனுக்கு பாருங்கள், அதை எடுத்து பிரிண்ட்டு திரும்ப போட்டாரா, திரும்ப வியாபாரம் பெருகிடுச்சு. ஜோசியக்காரரை கூப்பிடல. என் ஃப்ரெண்டுங்க மெட்ராஸில் வந்து பாலபுரலின்னு ஒரு ஜோசியர். டேய் நீ எல்லாமே இல்லைங்கிற, அவன் ஜாதகம் கொண்டா கரெக்டாக சொல்லுவார்னாரு. நான் 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனேன். அவர் சரியாக சொன்னால் கொடுக்கலாம்ட்டு ஜாதகத்தை கொடுத்தேன். என்னான்னு கேட்டார், பையனை காணோம் கிடைப்பானா அப்படின்னு. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பின்னிட்டு உட்காந்துருந்தாங்க. அவன் ஒரு கட்டம் போட்டான், இங்கே சுக்கரம் இருக்கான், இங்கே சூளம் இருக்கான், இங்கே சந்திரன் இருக்கான், 4ஆம் வீட்டில் அது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏதோ அவன் அந்த வாடிக்கை விடுற பொய்யெல்லாம் விட்டான். உங்கள் பையனுக்கு 24 வயசு ஆகுது அப்படின்னா, நான் கையை கட்டிட்டு ஆமாங்க அப்படின்னு. 3 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோட வருவான், நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபாரின் போவான்டான். சரின்னு 3000 எடுத்து பையில் வச்சேன். ஏங்கன்னு கேட்டான். எனக்கு திருமணமே ஆகலை, எனக்கு பையன் இல்லைன்னா என் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும், எனக்கு திருமணமே ஆகலை. அவன் சொல்கிறான் 24 வயசு ஆகுதான், கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோட வருவானான். எங்கடா போட்டிருக்குன்னு? எங்கே போட்டிருக்கு? ஆச்சு பூச்சுன்னா போடாட்டு. இந்த வைத்தீஸ்வரர் கோயில் பண்ணிங்கன்னா நாடி ஜோசியம், அப்படியே அந்த நாடியை பார்ப்பான், உங்களை ஜோசியம் சொல்லுவோம். 4 வெள்ளைக்காரங்க ரஷ்யாவிலேருந்து வந்தாங்க, என்னுடைய தொழுக்கூடத்துக்கு வந்தாங்க. அதை பார்க்கணுன்னாங்க. யார் சொன்னாங்கன்னா சென்னையில் ஒரு ஆள் சொன்னார்னாங்க. நான் என்ன பண்ணேன், கைலி கட்டிக்கிட்டேன், பாய் மாதிரி கைலி கட்டிட்டு ஒரு வெள்ளை ஜிப்பாவை போட்டுக்கிட்டேன். போனேன். போய் இறங்கினோடனே ஒரு பொட்டி கடையில் போய் 4 பேர் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோம். செய்தி போயிடுச்சு, இந்த மாதிரி வெள்ளைக்காரங்களோட ஒருத்தர் வந்திருக்கிறாரு, பாய் வந்திருக்கிறாரு. என் வேஷத்தை பார்த்தான், கையிலையும் ஜிப்பாவும் பார்க்க என்னை பாய் ஆக்கிட்டான். வேஷமே தான். இப்போ நான் அவருக்குள்ளா போட்டு இங்கே கொஞ்சம் ஐடெக்ஸ் மைய வச்சு தேய்ச்சா நான் பாய். ஒரு 2 வயசு பையன் காணா போகிறான்னு வைங்க, ஒரு கிறிஸ்தவர் கையில் கிடச்சா அந்த பையன் வந்து கிறிஸ்டியனாக வளர்க்கப்படுவான், அவன் சாமி வந்து இயேசு. ஒரு 2 வயசு பையன் காணா போகிறான், ஒரு இஸ்லாமியர்கிட்ட கிடச்சா அல்லாஹ் அக்பர் ரஹமத்துல்லான்னு பேர் வச்சுருவாங்க. அதை விட்டு வெட்டிடுவாங்க, வெட்டி விட்டு முஸ்லீம் ஆக்கிடுவாங்க. ஒரு இந்து தொடமாட்டான், என்ன ஜாதி என்ன ஜனமோ அப்படின்ட்டு கண்டுக்காமல் விட்டுருவான். அதனால சோழர்களே, பிறந்த குழந்தைக்கு ஜாதி கிடையாது. வைத்தியங்களுக்கு போனோம். நாடு ஜோசியக்காரன் என் கையை பார்த்தான். கையை பார்த்து உங்கள் பேர் என்ன அப்படின்னா, ஷாஜகான்னு பொய் சொன்னேன். என் பேர் ராஜன். ஷாஜகான்னு பொய் சொன்னேன். அப்படியே பார்த்துட்டு விட்டாம பாருங்க, புருடா நீங்கள் போன ஜென்மத்தில் மெக்கா மதீனாவில் பிறந்தீங்க, உங்கள் அம்மா வயசு பண்ணால் கையை பிடிச்சி இழுத்துட்டீங்க. நான் எங்கள் அம்மா வயசு பண்ணால் கையை பிடிச்சிட்டு தான் இங்கே வைத்தீஸ்வரங்களை உட்காந்து பார்த்தானா. எங்கே மெக்கா மதீனாவில் நான் இழுக்கிறது அந்த கம்யூனிட்டி இங்கே உட்காந்து பார்த்தானா. என்னோட வயசு கம்மி அந்த பையனுக்கு. இப்போ எத்தனை வேளை தொழுகிறீங்கன்னா, 4 வேளை தொழுகிறேன் அப்படின்னு. 7 வேளை தொழுங்க, திரும்ப அங்கேயே பிறப்பீங்க. எவ்வளோ காசுனா 200 ரூபா கொடுங்கண்ணா. டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து காமிச்சேன், என் பேர் ராஜண்ணே. குத்தி ஆயினா உதப்பேன் படம். எங்கடா எழுதியிருக்கு, எங்கள் அம்மா வயசு பண்ண கையை பிடிச்சி காமிடான்னு சட்டையை கொத்து பிடிச்சிட்டு
அப்போ சிறு வயசு நான். இது மாதிரி டெஸ்ட்டு பண்ணுங்க, உண்மையை சொல்லாதீங்க. ஜோசியக்காரன் நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் அவன் உங்களுக்கு ஜோசியம் சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு இன்றைக்கி 4 பேர் ஜோசியம் பார்க்கலாம், நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், பட்னி கிடக்கணும். உங்களை வச்சு அவன் பிழைக்கிறான். இப்படி வைத்தீஸ்வரன் கோயில் இது மாதிரி கிளி ஜோசியம், எலி ஜோசியம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இதை நம்பக்கூடாதுன்னு சொல்ல, சோதனை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறோம். சோதனை பண்ணால் உங்களுக்கு உண்மை என்னான்னு தெரியும். யார் எதை சொன்னாலும் அப்படியே ஆமாம் போட்டு நம்பிட்டு போகிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியல. இன்றைக்கி வர மார்வாடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு கடை வைப்பான், பக்கத்தில் ஒரு 4 கடை வாங்கிடுவோம். பார்ப்பனர்கள் பெரிய அளவில் பணத்தை வச்சு பையனை வந்து அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இங்கே இனிமேல் ஆட்டம் பலிக்காது. தந்தை பெரியாருடைய பிரச்சாரம் பெருக 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 அவன் புரிஞ்சுக்கிட்டான், நம்மளும் இனிமேல் வேலை செஞ்சு தான் பிழைக்கணும், நம்ம பிள்ளைங்க இனிமேல் ஏமாற்ற முடியாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஐயர் வேலை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆஃபீஸில் தென்னை மரம் ஏறி பார்த்துருக்கீங்களா? ஒரு நாற்று நடுற பாப்பாத்தியை பார்த்துருக்கீங்களா? ஒரு கதிரில் இருக்கிற பாப்பானை பார்த்துருக்கீங்களா? ஒரு காய்கறி வைக்கிற ஐயர் எங்கேயாவது இருக்கானா இந்தியாவில்? நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு தான் பெரிய ஞானம் அறிவுங்கிறானே. எங்கெல்லாம் இவன் கமலஹாசன் கூட நாத்திகெல்லாம் பேசுவான். அவன் சொல்லிட்டான், ஏழைகள் பிராமணர்களும் இருக்காங்கன்னா. நான் தான் கேட்டேன், எந்த பாப்பான் கொத்தனார் வேலை செய்கிறான்? இன்றைக்கி நமக்கு என்னங்க தேவை? உணவு, உடை, இருப்பிடம். இது 3 தான் தேவை. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? உணவு, அடுத்தது உடை, அப்புறம் இருக்க ஒரு வீடு. இது 3லையும் எந்த பாப்பானும் வேலை செய்ய மாட்டான். இந்தியா முழுக்க ஒரு பாப்பா வந்து விவசாயம் பண்ணுறான், கலப்பை பிடிச்சி உழுகிறான், காய்கறி உண்டு பண்ணுறான், சரித்திரம் கிடையாது. உடை, ஏதோ ஒரு பாப்பா வந்து பருத்தி பயிரிடுறான், நெசவாளியாக இருக்கான், நமக்கு வேட்டி சட்டை நெசு கொடுக்குறான், சரித்திரம் கிடையாது. இருப்பிடம், நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு. யார்? நம்ம தோழர்கள் தான் கொத்தனாரு. ஏதோ ஒரு ஐயர் வீடு கட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த பாப்பாத்தியம்மா இன்றைக்கி சித்தாள் வேலை செய்கிறாங்க, அவங்கள ஏழை இருக்கிறார்கள், ஏழை இருக்காங்க. ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது சூத்திரர் செய்யும் வேலை அப்படின்னு சொல்லி மாயவரத்தில் ஒரு ஐயர் கலப்பை பிடிச்சி உழுதார். சங்கராச்சாரியா அவரை ஜாதியிலேருந்து விலக்கி வச்சான். பெண் கொடுக்காதீங்கன்னா கலப்பை பிடிச்சி உழுவக்கூடாது, உடம்பு வேர்க்க பாப்பான் வேலை செய்யக்கூடாது, மனு தர்மம். இன்றைக்கி சனாதனம் சனாதனம்னு சொல்லிட்டு இருக்கானுங்களே, அதெல்லாம் மனு தர்மம். சனாதனத்துப்படி மனு தர்மம் படி ஒரு பெண் படிக்கக்கூடாது. இன்றைக்கி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க படிக்காமையாக வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சனாதனம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம தலையில் சனாதனம் சனாதனம்னு நம்ம தலையில் ஏமாற்றுவாங்க. நம்மளுடைய சிந்தனை முழுக்க நம்ம ஏமாறாமல் இருக்கணும். நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டில் வித்த காமிக்கிறவன், பாம்பு முழுங்குறவன்லாம் நம்மளை ஏமாற்ற தான் பார்ப்பான். நம்ம தான் அங்கே நிற்காமல், நான் இப்போ கயிறை வெட்டுறேன், ஒட்டிச்சு, இது ஒட்டினா ஒட்டாட்டினா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணுங்க தான் சொல்கிறோம். நான் வந்து இப்போ கொஞ்சம் அப்படி ஏமாற்றி நீங்கள் வெட்ட கயிறு ஒட்டிக்கிச்சு, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், இனிமேல் உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்குன்னா என் பையன் ரொம்ப போய்டும். எனக்கு நல்லா தெரியும், இந்த கருப்பு சட்டையை கழட்டணும், இங்கே கொஞ்சம் மல்டி கலர் பட்டை அடிக்கணும், சிகப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை எல்லாம் அடித்து ரவுடி பைய கேடி பைய சாமி பையெல்லாம் பின்னாடி தொங்க விட்டுட்டு இந்த பேசுகிற இந்த சிற்பி ராஜன் அப்படியே திருப்பி பேசினால், ஏன் பேசலை, ஏன் நாங்கள் செய்யலைன்னா நீங்கள் தான் ஏமாறுவீங்க. எவன் நம்மளை ஏமாத்துறானோ அவன் வந்து ஏமாற மாட்டான். எந்த மக்கள் மேலே வரணும், எந்த மக்கள் முன்னுக்கு வரணும், எந்த மக்கள் சுயமாக சிந்திக்கணும் நாங்கள் பாடுபடுறோமோ அந்த மக்கள் தான் எங்கிட்ட ஏமாறுவாங்க. அதனால தான் நாங்கள் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது, வெறும் வெள்ளை பேப்பர். இதில் வந்து ஒன்றும் எழுதலை, இந்த பக்கமும் எழுதலை, இந்த பக்கமும் எழுதலை, 2 பக்கமுமே வெள்ளையாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு அந்த மந்திரத்தூளை போட்டு மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது வரும்னு சொன்னால் இதில் ஃபுல்லாக படமாக இருக்கும். வெள்ளை பேப்பராக இருந்தது, ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே படம். இப்போ இதில் கொஞ்சோண்டு கலரை ஊற்றுறேன். கலரை ஊற்றி கலரில் வா அப்படின்னு சொல்கிறேன். ஐயே வள்ளியே எல்லா படமும் அழிஞ்சு போச்சு. யாரோ கையில் கீரை கட்டு வச்சுருக்கீங்க. யார்கிட்டயா கீரை கட்டுருக்கா? எலுமிச்சம்பழம் கீரை கட்டலாம் இருந்தால் பழிக்காது அப்படின்னு சொன்னால் நம்பிடுவீங்க. ஏன்னா நம்ம மண்டையை வந்து முட்டாளாக கீரை கட்டுறதுக்கு சம்மந்தமே இல்லை. படம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா படம் இருக்குது. இப்போ கலரை ஊற்றிட்டு அப்படியே கலரில் வான்னு சொன்னால் அவ்வளோ படமும் கலரில் வந்துடும், எல்லா படமும் கலரில் வந்துடும். இது இந்த புத்தகத்தோட டெக்னிக். இந்த புத்தகம் நீங்கள் வாங்கினாலும் செய்யும். இந்த பாருங்க அப்படியே வெள்ளையாக இருக்கும், அப்படியே படம் வரைஞ்சி படம் வேணால் எல்லாத்துலேயுமே படம் வந்துடும். கொஞ்சோண்டு கலரை ஊற்றி கலரில் வா அப்படின்னா கலரில் வந்துடும். இதை வேணும்னே இப்படி அழிச்சிட்டு
அழிஞ்சு போச்சு, யாரோ அங்கே பின்கை கட்டிட்டு நிற்கிறீங்க அப்படிமா. பின்கைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதில் ஒரு மூலத்தனத்தை அவங்க மூளையில் ஏற்றுறதுக்காக சொல்லுவான். இது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். கீழே பிடிச்சிங்கன்னா ப்ளைனாக இருக்கும், மேலே பிடிச்சிங்கன்னா படம் வரும், நடுவில் பிடிச்சிங்கன்னா கலர் படம் வரும், அவ்வளோதான். இந்த புத்தகம் ஐயா நீங்கள் செஞ்சு பாருங்கள். சும்மா அதில் 3 நட்சத்திரம் இருக்கு பாருங்க. கீழே நட்சத்திரத்தை பிடிங்க, ப்ளைனாக இருக்கா, மேலே டாப்பில் இருக்கிற நட்சத்திரம் பிடிங்க, படம் வந்துருச்சா, நடுவில் பிடிங்க, அவ்வளோதான். இது பாருங்கள் ஐயா அவங்க செய்கிறாங்க, வருது. இந்த புத்தகம் காசுக்கு விற்கிது. இதை நீங்கள் வாங்கி, காசெல்லாம் அங்கே ஒருத்தர் வாங்கி வைக்கிறார், பேப்பர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. என்ன தோழர்களே, இது மாதிரி உங்களை ஏமாற்றுவான். பெண்கை கட்டாதீங்க, எலுமிச்சம்பளம் வச்சாதீங்க, கீரை கட்டு வச்சாங்கன்னா அதுலெல்லாம் ஒரு சக்தி இருக்கிற மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்கிறது. அவனுக்கு நல்லா தெரியும் உங்களை ஏமாத்துறோன்னு. இன்னும் சில பேர் சொல்லுவான் கூடு விட்டு கூடு பாயறதும்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ரேம் இருக்குது. அண்ணா நீங்கள் வாங்க, அங்கேயே நில்லுங்க, மேலே வர வேண்டாங்க, அங்கேயே நில்லு. இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை. கையில் கடியாரம் கட்டிக்கிறீங்களா, மணி என்ன ஆகுது? கையில் கடியாரம் கட்டிக்கிறீங்களா, மணி என்ன? கடியாரம் இல்லையா, என்ன அது? கயிறா? எதுக்கு? சும்மாவா? நான் கொஞ்சம் தரட்டுமா, கட்டிக்கிறீங்களா? சும்மா சாமி கயிறா? சாமி கயிறா? சும்மா ஏங்க தண்ணி அடிக்க கயிறு கட்டினா வாயை தைச்சா தான் தண்ணி அடிக்காமல் இருக்கலாம், கையில் கயிறு கட்டினா எப்படி தண்ணி அடிக்காமல் இருக்கலாம்? சரி பரவாயில்ல, அது உங்கள் விருப்பம். இந்த கவருக்குள்ளே எதாவது இருக்கா பார்த்தீங்களா? நல்லா மடித்து பாருங்க. அப்படி ஒன்றும் இல்லை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீட்டு இருக்குது. இந்த அண்ணன் பார்த்துட்டாங்க, அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே போட்டு இப்படி தட்டினா அது கீழே விழுவுமா? விழுகாது. ஏன்னா கீழே வந்து அடைச்சிருக்கு இல்லையா, லாக்கில் இருக்குது. இப்போ அந்த சீட்டு இங்கே இருக்குது. இப்போ அந்த கூடு விட்டு கூடு பாயிருந்தும்பாங்க. அப்படியே இங்கேருந்து அங்கே பாஞ்சாரு. இந்த சாமியார் கை இங்கே கிடந்தது, காலை அங்கே கிடந்தது, தலை இங்கே கிடந்தது, அப்படியே ஒன்று சேர்ந்துச்சு. பார்த்தீங்கன்னா அல்வா. அண்ணா உங்கள் கையை அப்படியே அந்த சீட்டில் அப்படியே வச்சு ஒரு அப்புங்க அப்படியே மெது. சீட் எங்கே எங்கே இங்கே பாருங்க. சீட்டில் மெதுவாக ஒரு கையை வச்சு அமுத்துங்கன்னு. சீட் எடுங்கண்ணே. ஓடி போச்சா? இந்த பாருங்க, சீட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. இது கூடு விட்டு கூடு பாய்துப்பாங்க. இதெல்லாம் எதையும் நம்பாதீங்க. இது முழுக்க ஏமாத்து வேலை. வெள்ளைக்காரங்க வந்து இதை கண்டுபிடிச்சி இதுக்கு மேஜிக்னு பேர் வச்சான். நம்ம சாமியார்கள் இதெல்லாம் கடவுள் சக்தி, சித்து விளையாட்டு. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களே மெட்ராஸில் மேஜிக் ஷாப் இருக்குது, ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த சாமான்லாம் வாங்கலாம். வாங்கி பயிற்சி எடுத்தால் கற்றுக்கலாம். வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. திரும்ப எனக்கு டைம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் பாக்கியெல்லாம் காமிக்கிறேன்.